ராஜாராமனின் உள்ளம் துள்ளி கொண்டிருந்தது. சிந்துஜாவுடன் அவன் கழித்த அந்த 2.5 மணி நேரமும் ஸ்கூட்டர் பயண நேரத்தையும் போக வர சேர்த்து கொண்டால் 4 மணி நேரமும் அவனால் மறக்க முடியாதது. அவன் பேசி பார்த்த வரையில் சிந்துஜா நல்லவளாகவும் கெட்டிக்காரியாகவும் இருந்தாள். தன் உடம்பு அவன் மீது பட்டுவிடாதபடி மிகவும் ஜாக்கிரதையுடன் அவள் ஸ்கூட்டரில் செய்த சவாரிக்கே அவளுக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என்று நினைத்து சிரித்து கொண்டான். அடக்கம் நிறைந்த எளிமையான பெண். கல்லூரி படிப்பை முடித்துவிட்ட போதிலும் துளியும் செருக்கோ மண்டைக்கனமோ தனக்கு அது தெரியும் இது தெரியும் என்றெல்லாம் பீற்றிக் கொள்கிற அகந்தையோ இல்லாமல் அவன் தூண்டி கேட்ட பிறகே தன் பொழுதுபோக்குகள் திறமைகள் ஆகியவை பற்றி அவள் தெரிவித்தாள். முக்கியமான அந்த விஷயத்தை அவளிடமிருந்தும் அவள் வீட்டாரிடமிருந்தும் தன் அம்மாவின் சொற்படி அவன் மறைத்ததுதான் பானக துரும்பாய் நெருடிற்று. பின்னர் ஒரு நாள் தெரிய வந்தால் இந்த கேள்வியால் அவனது மகிழ்ச்சி குறைந்தது. எப்படியோ திருமணம் என்பது நடந்து முடிந்து விட வேண்டும். அதன் பிறகு தெரிய வருவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. திருமணம் நடந்து முடிந்து விட்டால் பிறகு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. பின்னால் காலடி ஓசை கேட்டு அவன் சட்டென்று அவளது புகைப்படத்தை புத்தகத்துக்குள் வைத்து அவசரமாய் மூடினான். அவன் அம்மாதான் காஃபியுடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டுக்கு போய் வந்தது பற்றி அவன் தாயிடம் தெரிவிக்கவில்லை. தப்பு என்று சொல்லுவாள். மருமக பிள்ளை என்னும் போதாவிலிருந்து தான் தாழ்ந்து விட்டதாய் கருதி அவனை அவள் கடிந்து கொள்ளவும் கூடும் என்பதால் அவன் அதை ரகசியமாக வைத்துக் கொண்டு விட்டான். தாயின் கையில் இருந்த காஃபியை வாங்கி கொண்டவன் சிந்தனையுடன் அதை பருகலானான். சிந்துஜாவை அவன் முதலாய் ஒரு கல்லூரி விழாவில் தான் பார்த்தான். பெர்ஃபெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் என்னும் கம்பெனியில் விற்பனையாளனாக பணிபுரிந்து கொண்டிருந்த ராஜாராமன் ஓர் எலக்ட்ரானிக் சமாச்சாரத்தை அவள் படித்துக் கொண்டிருந்த கல்லூரிக்கு விளக்குவதற்காக சென்ற போது அவளை சற்று தொலைவிலிருந்து பார்த்தது உண்மையில் முதல் முறை என்றாலும் அவளது முழு அழகும் அந்த பார்த்தலின் போது தெரிய வராததால் அவளை தான் முதலாக பார்த்தது விழாவில் தான் என்று அவனே தன் தாயிடம் சொன்னான். திருமணத்தை ஏதேதோ சாக்கு போக்குகள் கூறி தள்ளி போட்ட வண்ணம் இருந்த அவன் சிந்துஜாவின் அழகில் மயங்கி தான் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டான். இந்த உண்மையை ஒப்புக்கொள்ளவும் அவன் வெட்கப்படவில்லை. அவன் அம்மா அவனுக்கு ஒரு தோழி போன்றவள் தான், அல்லது மூத்த சகோதரி போன்றவள். அம்மா மகனுக்கு உரிய தொலைவும் ஒதுங்கி இருத்தலும் சில குடும்பங்களில் உள்ளது போல் அவன் வீட்டில் இல்லை. சிறு வயதில் அப்பா செத்து போய்விட்டது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அன்றே அந்த விழாவிற்கு வந்திருந்த ஒரு நண்பனிடமிருந்து நாசூக்காய் சிந்துஜாவை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டான். சிந்துஜாவின் அப்பா சிவகுருநாதனை பற்றி அவனுக்கு கிடைத்த தகவல் அவர் கரார் பேர்வழி என்பது. தனது ரகசியத்தை அவன் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தை அவனுக்கு ஏற்படுத்தியது. அவன் அம்மா அந்த ரகசியத்தை அவருக்கு சொல்ல விடாமல் அவனை தடுத்ததற்கு அது ஒரு சரியான காரணம்தான். எனவே அந்த விஷயத்தில் அவன் அம்மாவை ஒரே அடியாக குற்றம் சொல்லிவிடுவதற்கு இல்லை. அதன் பிறகு படிப்பை முடித்துவிட்ட சிந்துஜாவை எவனாவது அடித்துச் சென்று விட்டால் என்ன செய்வது என்னும் அச்சத்தில் அவசரமாய் ஒரு தரகரை பிடித்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். தன்னை பற்றிய விவரங்கள், கல்லூரி விழாவில் அவளை பார்த்ததன் விளைவாக அவளையே மணப்பதென்று தான் தீர்மானித்திருக்கும் விஷயம் ஆகியவற்றையும் தரகரிடம் சொல்லி அனுப்பினான். அவளுக்கு வேறு யார் மீதும் நோக்கம் இல்லாதிருப்பின் என்று சேர்த்து சொல்ல சொன்னான். சிந்துஜாவின் பெற்றோர் எவ்வகை முயற்சியிலும் ஈடுபடாமல் அவளது திருமணம் குதிர்ந்து விட்டது இப்படித்தான். தரகர் வந்து போனதன் பிறகு பெண் பார்த்தல், சிந்துஜாவை பொறுத்த மட்டில் ஆண் பார்த்தல், அவன்தான் ஏற்கனவே பார்த்து விட்டானே, நடந்தது. மற்ற எல்லாம் ஒத்து வந்தன. வரதட்சணையெல்லாம் வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டது பெண்ணை பெற்றவரையும் பெண்ணையும் நிச்சயம் கவரும் என்பது அவன் எதிர்பார்த்ததே. விசாரித்த வரையில் நல்ல பையன் என்பது தெரிய வர தங்கள் தரப்பிலிருந்து முயற்சியே இல்லாது கைகூடிவிட்ட திருமணத்தை நடத்தி வைக்க அவள் பெற்றோர் உடனே சம்மதித்ததும் அவனது அதிர்ஷ்டம்தான். மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தின் போது திருமண மண்டபத்தில் தங்கிய சிந்துஜாவுக்கு துணையாக அவள் நெருங்கிய தோழிகளில் ஒருத்தியான சங்கரி உடன் இருந்தாள். அன்றிரவு சாப்பாடு முடிந்து எல்லோரும் படுத்த போது இரவு மணி 11க்கு மேல் ஆகிவிட்டது. சிந்துஜா, சங்கரி, மற்றொரு தோழி சோனா ஆகியோர் தனியறையில் படுத்துக் கொண்டார்கள். தூக்கம் கண்களை சுழற்றுவது போல் இருந்தாலும் உள்ளத்தின் பரபரப்பால் சிந்துஜாவால் உறங்க முடியவில்லை. முகூர்த்தம் மறுநாள் காலை 8:30 மணி அளவில் முடிந்துவிட்டது. திருமணம் விசாரிப்பவர்களின் கும்பல் சிவகுருநாதனையும் பர்வதம்மாளையும் சூழ்ந்தவாறாக இருந்தது. சிவகுருநாதனின் அலுவலகம் முழுவதுமே அங்கு வந்து விட்டிருந்தது. அவரை சுற்றிதான் அதிகமான கும்பல் கூடியது, கை குலுக்குகிறவர்களும் கும்பிடுவர்களுமாக. முகூர்த்தம் முடிந்து அதன் ஆரவாரங்களிலிருந்தும் அலுப்பூட்டும் சடங்குகளிலிருந்தும் சற்றே விடுபட்டு ஓய்வாக தன் தோழிகளுடன் உட்கார்ந்து கொண்டிருந்த சிந்துஜா கொட்டாவி மேல் கொட்டாவியாக உதிர்த்து கொண்டிருந்தாள்.
பரபரப்பு நிறைந்த மனநிலையால் கடந்த சில நாட்களாய் சரியாக தூங்காததன் விளைவு என்று அவளுக்கு தோன்றியது. தன் தோழிகளுடன் சிரிப்பதும் கொட்டாவி விடுவதுமாய் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்த சிந்துஜாவை அவர்கள் இருந்த அரைவாசலில் நின்று எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் பரபரப்பான முகம் கவர்ந்தது. தன்னிடம் ஏதோ பேச அந்த பெண் விரும்பியதாய் இருவரின் பார்வைகளும் சந்தித்த கணத்தில் சிந்துஜாவுக்கு தோன்றியது. அந்த பெண்ணை அதற்கு முன்னர் தான் எங்கும் பார்த்ததாக அவளுக்கு ஞாபகமில்லை, அல்லது மறந்து போயிருக்கலாம். சிந்துஜா கேள்விக்குறியுடன் அந்த பெண்ணை நோக்கிய கணத்தில் அவள் இவளை பார்த்து அரையாய் புன்னகை செய்தாள். பிறகு சுற்றிலும் தன் விழிகளை சுற்றி கொண்டே தனது ஆள்காட்டி விரலை அசைத்து, ஒரு நிமிஷம் வர முடியுமா எனும் கேள்வியை சைகையால் அவளை நோக்கி கேட்டாள். மும்முரமாய் பேசி சிரித்துக் கொண்டிருந்த தோழியிடம் எதுவும் சொல்லாமல் சிந்துஜா ஆவலுடன் மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து, என்னை அகுட்டிங்க, என்ன விஷயம் என்று ஆவலுடன் கேட்டாள். ஒரே ஒரு நிமிஷம், உங்களை நான் தனியா பார்த்து பேசணுமே என்று அந்த பெண் சொன்னவுடன் சிந்துஜாவுக்கு வயிற்றை கலக்கியது. தனக்கு கலக்கம் அளிக்கப் போகும் எதை பற்றியோ அவள் தன்னிடம் கூறுவதற்கு இருந்தாள் என்பது உள்ளுணர்வாய் மனதுக்கு தோன்ற அவளது தொண்டை குமிழ் ஏறி இறங்கியது. என்ன சொல்லணும், இங்கே சொல்ல முடியாதா என்று கேட்டுவிட்டு சிந்துஜா அவளை கூர்ந்து பார்த்தாள். அந்த பெண்ணுக்கு சுமார் 30 வயது இருக்கலாம். மாநிறத்தவளாக இருந்தாள். நடுத்தரமான உயரம், பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். ரொம்ப பருமனும் இல்லை, ஒல்லியும் இல்லை என்று சொல்லத்தக்க நடுத்தர உடல்வாகு. கண்கள் மட்டும் பெரியனவாகவும் பளிச்சென்றும் இருந்தன. மற்றபடி சாதாரணமாக இருந்த அந்த முகத்துக்கு ஒரு அழகை கொடுத்தவையே அந்த விழிகள் தான் என்று சிந்துஜா நினைத்தாள். இங்க வேணாமா, வர்றவங்களும் போறவங்களுமா ஜேன்னு இருக்கு, 2 நிமிஷத்துல சொல்லிடுவேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி எனக்கு விஷயம் தெரிய வந்திருந்தா எப்படியாவது இதை தடுத்திருப்பேன். ஆனா அது முடியாத காரியமா போயிடுச்சு. இனிமே அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுனால உங்களுக்கு எந்த விதத்திலயும் லாபம் இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனா அதுக்காக அதை சொல்லாமலும் இருக்க முடியல. மனசாட்சி குத்துது. சிந்துஜாவின் இதயம் அதிக விரைவுடனும் ஓசையுடனும் துடிக்க தொடங்கியது. என்ன சொல்ல போகிறாள் இந்த பெண்? எதுவாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு இல்லை என்று தட்டி கழித்து விடலாமா? அதை தெரிந்து கொள்வதால் எந்த லாபமும் எனக்கு இருக்க போவதில்லை என்று இவளே சொல்கிறாளே. ஒருவேளை இவள் அவருடைய முன்னாள் காதலியோ? ஆனால் அவர் வயதுடன் பொருந்தியவளாய் தெரியவில்லையே. ஆனால் சம வயதுக்காரி மீதோ ஓரிரு வயது அதிகமானவள் மீதோ ஒரு ஆணுக்கு காதல் வரக்கூடாது என்று ஏதேனும் சட்டமா என்ன? சிந்துஜா தன்னை சுற்றிலும் கவனித்தாள். அவள் அதுகாரம் உட்கார்ந்திருந்த அறையில் இருந்த அவள் தோழிகள் தங்களுக்குள் சுவாரஸ்யமாக என்னமோ சொல்லி அட்டகாசமாய் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். தான் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்ததையோ ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்ததையோ அவர்களில் யாரும் கவனித்ததாய் தெரியாததில் அவள் நிம்மதியடைந்தாள். மற்றும் ஒரு முறை பார்வையை சுழற்றியதில் அவள் அம்மா சற்று தொலைவில் தெரிந்தாள். அலுப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு விந்தையான கலவையாய் காணப்பட்ட அவளை சூழ்ந்து கொண்டு சில பெண்மணிகள் மருமகன் வந்தானா என்கிற சம்பிரதாய கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டுக் கொண்டிருந்ததாய் பட்டது. முகம் முழுவதும் சிரிப்பாக அவள் அப்பாவும் தன் நண்பர்களால் சூழப்பட்டு இன்னும் சற்று தள்ளினாற் போல் நின்று கொண்டிருந்தார். ஆக யாரும் தான் அந்த புது பெண்ணுடன் நின்று கொண்டிருந்ததை கவனிக்கவில்லை என்பது நிச்சயமாய் அவளுக்கு பட்டது. அந்த பெண் வைத்த விழியை எடுக்காமல் தன்னை பார்த்து கொண்டிருந்ததையும் விழிகளை திருப்பாமலே அவளால் தெரிந்து கொள்ள முடிந்தது. சட்டென்று மனதில் இன்னொரு எண்ணம் ஏற்பட்டது. அது அவளை கணத்துக்கும் குறைவான நேரத்துக்குள் நிலைகுலைய வைத்து விட்டது. ஒருவேளை அவர் ஏற்கனவே மனமானவராக இருப்பாரோ? இவள் அவர் மனைவியின் சிநேகிதியாகவோ அக்காவாகவோ அல்லது மனைவியாகவோ கூட இருப்பாளோ? சிந்துஜாவின் படபடப்பு வினாடிக்குள் அதிகரித்து விட்டது. சரி சொல்லுங்க, வாங்க, மாடிக்கு போயிடலாம், அங்கதான் தனியா பேச முடியும் என்றவாறு சிந்துஜா மாடிப்படிகளை நோக்கி விரைவாக நடக்கலானாள். அந்த பெண்ணும் தலையசைத்து சம்மதித்து படிகளில் சிந்துஜாவை தொடர்ந்து ஏறினாள். முதல் தளத்தின் பெரிய கூடத்தை அடைந்து நின்றார்கள். அதன் தடுக்கப்பட்ட பெரிய பகுதியில் இலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மாடி தளத்தின் மற்றொரு பகுதியில் காலை சிற்றுண்டி வழங்கல் நடந்து முடிந்து விட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. சிவராமா, இனிமே டிஃபனுக்கு இலை போடாத, இனிமே சாப்பாடுதான், தெரிஞ்சுதா என்ற தலைமை சமையற்காரர் குரலும் அவர்களுக்கு கேட்டது. சிந்துஜா, வாங்க, அதோ அந்த வராந்தால ஆள் நடமாட்டோம்ல, அங்க போய் நின்னு பேசலாம் என்று அந்த திருமண கூடத்தின் பின்புற பால்கனி புறத்துக்கு வழிகாட்டி வராந்தாவை நோக்கி நடக்க அந்த பெண்ணும் அவளை பின்பற்றினாள். வராந்தாவின் சுவரோரத்தில் இருவரும் நின்றார்கள். அந்த பெண் தொண்டையை செருமிய நேரத்தில் இருவருக்கும் பின்னால் வெகு கனத்த காலடி ஓசைகள் ஓடி வருபவருக்கு உரிய மிக குறைந்த இடைவெளிகளில் கேட்டன. இருவரும் தங்களையும் அறியாது திரும்பி பார்த்தார்கள். அவர்களை நோக்கி நடுத்தர வயதுடைய மனிதர் ஒருவர் ஓட்டமும் நடையுமாக நெருங்கி கொண்டிருந்தார். பெரிய வழுக்கை முன்மண்டையில் இருந்ததால் நெற்றி பெரியதாய் தோன்றியது.
குங்கும பொட்டு, நுனி வளைந்த மூக்கு. ஏய் ஜானகி, இங்க வா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா வா என்று அந்த மனிதர் குறுக்கிட்டது அவளது நோக்கத்தை அவர் புரிந்து கொண்டிருந்ததை உணர்த்தியதாய் சிந்துஜா நினைத்தாள். இல்லண்ணா, இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வாண்ணா வா. மா, இவ ஏதானு உளறி இருப்பா, அதெல்லாம் மறந்துருமா, அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் தராத, அறிவு கிட்டவளே, வா வா என்று அவர் கடுமையான, ஆனால் அக்கம் பக்கத்தில் யாரும் கேட்டுவிடக் கூடாது என்கிற கவனத்துடன் மெதுவான குரலில் பற்களை கடித்தபடி கடிந்து கொண்ட பின் அவளை பிடித்து இழுத்து கொண்டு விடுவிடுவென மாடிப்படிகளில் இறங்கினார். சிந்துஜா செய்வதறியாது திகைத்து போய் நின்றாள். பிறகு அவளும் படிகளில் இறங்க தொடங்கினாள். அந்த பெண்ணும் மனிதரும் கீழே போனதும் அவளை அவர் வெளியே அனுப்பிவிட்டதை சிந்துஜா பார்த்தாள். அவள் மண்டபத்தை விட்டு வெளியேறுகிற வரையில் பார்த்து கொண்டிருந்ததன் பிறகு அந்த மனிதர் சிவகுருநாதனின் புறமாக நடந்தார். அவர் கையை பிடித்து குலுக்கிய பின் தன் கையில் இருந்த பச்சை நிறத்தால் சுற்றிய பொட்டலம் ஒன்றை அவரிடம் கொடுத்துவிட்டு, மருமகன் வந்தாரா, கங்க்ராட்ஸ் என்றார். சாப்பிட்டு போகலாம். இல்ல சார், நான் அவசரமா இன்னொரு கல்யாணத்துக்கு போகணும், அது சொந்தக்காரங்க கல்யாணம், அங்க சாப்பிடலன்னா கோவிப்பாங்க, 2 இடத்துல சாப்பிட வயிறு இல்லை எனக்கு. பின்ன சரி, அப்புறம் பாக்கலாம் சார், இப்ப மன்னிச்சுக்கங்க, தேங்க்யூ. அவள் அப்பா சொன்ன நன்றி சொல்லுக்கு சிரிப்புடன் தலையாட்டி விட்டு அவர் அவசர நடையில் வெளியேறி போனார். சிந்துஜா திகைப்புடன் நின்று கொண்டிருந்தாள். ஏதேனும் அற்ப விஷயமாக இருக்குமா? அதனால்தான் அவள் அண்ணன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போகாத குறையாக அழைத்து கொண்டு போய்விட்டாரோ? அல்லது விஷயம் விபரீதமானதாகவே இருந்து கல்யாணம் நடந்து முடிந்து விட்டதால் இனி அதை சொல்வதில் அர்த்தமில்லை என்பதற்காக தடுத்து விட்டாரோ? சிந்துஜா சிவகுருநாதனின் கையில் இருந்த அந்த பச்சை நிற பொட்டலத்தையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அதன் அளவு, அமைப்பு ஆகியவற்றை மனதில் பதித்து கொண்டாள். ஏய், எங்கடி மாயமா மறைஞ்சிட்ட? பேசிட்டே இருந்த, திரும்பி பார்த்தா ஆள காணல என்று அவள் தோழி அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த அறையில் இருந்து குரல் கொடுக்க, அரைவாசலை அடைந்திருந்த சிந்துஜா சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்தாள். இது என்னடி கேள்வி? அவருடைய மிஸ்டரை பாக்கிறதுக்காக போயிருப்பா, ஏண்டி பாத்தியா என்றாள் இன்னொருத்தி. இதுவரை மௌனமாக, ஆனால் சிந்துஜாவை உற்று பார்த்தபடி இருந்த சங்கரி, ஏய் என்னடி முகம் ஒரு மாதிரி இருக்கு, டயர்ட் ஆயிட்டியா என்ன என்று விசாரித்தாள். சங்கரியின் பார்வை மிக தீவிரமாக தன்னை ஆராய்ந்து கொண்டிருந்ததை அவள் புறம் பார்க்காமலே இவளால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆமாண்டி சங்கரி, ரொம்பவும் டயர்டாதான் இருக்கு என்று பதில் கூறியபடி சங்கரியின் மடியில் அவள் தலையை வைத்து படுத்துக் கொண்டாள். அடியே இவளே, இவ எதுக்கு திடுதிப்புன்னு நம்ம கிட்ட கூட சொல்லாம எழுந்து வெளியே போனாங்கிறது இப்பதாண்டி தெரியுது. வீட்டுக்காரர் மடியில தலை வச்சு படுக்கலான்னு தேடி போயிருக்கிறா, அவர் தென்படல, சமயமும் வாய்ப்பா அமைஞ்சிருக்காது போல, அதான் திரும்ப வந்து உன்னோட மடியில படுத்துக்கிட்டா என்று மற்றொருத்தி அபிநயித்துக் கொண்டே கூற அங்கே சிரிப்பலைகள் எழுந்தன. ஆனால் சிந்துஜாவுக்கு சிரிப்பு வரவில்லை. வெட்கப்படுவது போல் காட்டிக்கொள்ளவும் அவளால் முடியவில்லை. சரிதான் போங்கடி, உங்க வல்கர் கேலி பேச்சையெல்லாம் நிறுத்துங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தா வாயில வந்ததை பேச ஆரம்பிச்சிருவீங்களே என்று சிரிப்பே இல்லாமல் சிந்துஜா உண்மையாகவே தோழிகளை கோபித்தாள். ஏண்டி இவளே, புருஷ மடியில தலை வச்சு படுக்கிறதே வல்கராமே இவளுக்கு? சரிதாண்டி, நிறுத்துங்க உங்க அபத்தத்தை. நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அருகே இருந்த தோழிகள் ஜாடையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கேலி செய்தவர்கள் வாய் மூடி தோள்களை குலுக்கி கொண்டார்கள். கண்மூடி படுத்திருந்த சிந்துஜாவின் மனநிலை விவரிப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற் போனது போல் தான் அறிந்திராத அப்பெண்ணின் மூலம் தான் தெரிந்து கொள்ள இருந்த புகுந்த வீட்டு ரகசியம் தெரிந்து கொள்ளப்படாமலே போய்விட்டதை நினைத்து அவளுள் தாங்க முடியாத ஏமாற்றம் கிளர்ந்தது. அந்த ரகசியத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்திருந்தால் தன் கணவனுடன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தனக்கு ஒரு பிடி கிடைத்திருக்கும் என்று அவள் எண்ணினாள். மன வாழ்க்கையை சிறிது காலத்துக்கு ஒத்தி போட்டுவிட்டு அந்த ரகசியத்தில் உண்மை இருந்ததா இல்லையா என்பதை கண்டுபிடித்த பிறகு, உண்மை இருந்திருப்பின் அவனை நிராகரிக்கவோ அல்லது அது பொய்யாக இருப்பின் அவனுடன் இணைந்து வாழ்வதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று அவள் நினைத்தாள். அந்த வாய்ப்பு அந்த அண்ணன்காரனால் கை நழுவி போய்விட்டது. அந்த பெண் சொல்ல நினைத்தது என்றோ நடந்து முடிந்த விஷயம் பற்றியதாக தான் இருக்க வேண்டும். என் கல்யாணம் முடிந்துவிட்ட நிலையில் நான் அதை தெரிந்து கொள்வது அந்த பெண்ணே சொன்னது போல் எனக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காது என்பது மட்டுமல்லாது, அதனால் இருவருடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்பதாலுமே அந்த மனிதர் அவள் வாயை அடைத்து இழுத்து போயிருந்திருக்க வேண்டும். அவரது கோணத்தில் இருந்து அவர் செய்தது நியாயமாக படலாம், விவேகமானதாக தோன்றலாம். ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள எனக்கு அப்படி அன்று. அவள் கூற நினைத்த ரகசியம் மிக மோசமான ஒன்றாய் கூட இருக்கலாம். ஒருவேளை தன் கணவருடைய அம்மாவை பற்றிய விஷயமாய் கூட இருக்கலாமோ? அந்த அம்மாள் பொல்லாதவளோ?
ஆனால் விஷயம் இன்னதென்பது தெரியாது போய்விட்ட நிலையில் என்னால் அவருடன் எப்படி நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும்? மனத்தில் இவ்வளவு பெரிய சந்தேக சுமையை வைத்துக் கொண்டு எதுவுமே நடக்காதது போல் பொய்யாக விளைய வர முடியுமா என்ன? நான் உண்மையான மகிழ்ச்சியுடன் இல்லை என்பதை அவரும் கண்டுபிடித்து விடுவாரோ? இதோ என் சிநேகிதிகளே கொஞ்ச நேரத்துக்குள் கண்டுபிடித்து விட்டார்களே. என்னமோ ஆகிவிட்டது என்று. கடவுளே, இதென்ன சோதனை! கண்கள் கலங்காதிருக்க அவள் பெருமுயற்சி செய்ய வேண்டியதாயிற்று. ஆயினும் சற்று பொறுத்து அவள் கண் திறந்த போது, சிந்து, உன் கண்ணெல்லாம் செவந்திருக்குடி. 2 நாளா நீ சரியா தூங்கலன்னு தோணுது. மறுபடியும் தப்பா எடுத்துக்கிட்டு கோச்சுக்காதடி. கொஞ்ச நேரமாவது தூங்குறதுக்கு முயற்சி பண்ணு என்ன என்றாள் சங்கரி. சிந்துஜா, ஆமாண்டி சங்கரி, நீ சொல்ற மாதிரி 3 நாளா எனக்கு சரியான தூக்கம் கிடையாது. அம்மாவும் அப்பாவும் நெதமும் ராத்திரி பூரா கண் முழிச்சு பேச்சும் காரியமாவும் இருந்தாங்களே. ஒரே சந்தடி வெளிச்சம், அதனால கண்ணை கொட்டவே முடியலடி. கண்ணெல்லாம் எரியுதுடி. தலை கூட சுத்துறா மாதிரி இருக்குடி. கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஏய் சோனா, அந்த தலைவாணியை கொஞ்சம் எடுத்து இப்படி போட என்றாள். பரவாயில்லடி சிந்து, என் மடியில தான் தலை வச்சு படுத்துக்க ஏன் என்று சங்கரி கூறியதை புறக்கணித்து விட்டு அவள் சோனா எடுத்து கொடுத்த தலையணையில் தலை வைத்து படுத்துக்கொண்டு கண் மூடினாள். அரை வாசலில் நிழலாடியது. சிந்து படுத்துட்டு இருக்காளா? ஆமாங்க. ஏதாச்சும் சாப்பிட்டாளா? எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் சாப்பிடலம்மா. பர்வதம்மாள் மகள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். படுத்து கொண்டிருந்த மகளை ஆதரவுடன் நோக்கியவாறு, 3 நாளா ஒரே அலைச்சல். ராத்திரி எல்லாம் வீடு முழுக்க விளக்க போட்டுக்கிட்டு அவ அப்பாவும் நானும் வேலை பண்ணிட்டு இருந்தோமா, அதனால இவ தூங்கியே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சின்னதா வெடிவிளக்கு எரிஞ்சா கூட அவளுக்கு ஆகாது என்றபடி பர்வதம் அவளுக்கு அருகே போய் நின்றாள். சிந்துஜாவின் முகம் வாடி இருந்ததை அவளுக்கு தோன்றியது. குனிந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். வெறுமே கண்மூடி படுத்தபடி அம்மா சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிந்துஜா அப்போதுதான் கண் திறப்பதை போல தலை உயர்த்தி பார்த்தாள். ஏதாச்சும் சாப்பிட்டியாடி சிந்து? உன்னை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்ல. 2 வாட்டி காஃபி குடிச்சம்மா, 1 வாட்டி கூல் ட்ரிங்க் குடிச்சேன். நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களாமா என்று கேட்டுவிட்டு சிந்துஜா எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணெல்லாம் ஏண்டி இப்படி செவந்து கிடக்குது? தெரியலம்மா, சங்கரியும் அதேதான் சொன்னா. ஏம்மா, என் கண்ணெல்லாம் ரொம்பவுமா செவந்திருக்கு? ஆமாண்டி சிந்து, கலங்குனாப்புல கூட இருக்கு. அழுதியா என்ன ஏண்டி? இல்லம்மா என்று சிந்துஜா சிரித்தாள். எந்த பொண்ணுக்கும் வரதுதான். நீயாவது பரவாயில்ல, நான் மனையிலேயே உட்கார்ந்து அழுதுனாக்கும். பெத்து வளர்த்த தாயையும் தகப்பனையும் நிரந்தரமா பிரிஞ்சு போறதுங்கிறது லேசுப்பட்ட துக்கமா என்ன? சரி, அதுக்காக கண்ணெல்லாம் கலங்க கூடாது. கல்யாண கலை முகத்தை விட்டு போயிரும். நீ படுத்துக்க சிந்து, படுத்துக்க. அந்த நேரத்தில், அம்மா, அப்பா உங்களை உடனே வர சொல்றாரு. யாரோ தன்னோட ஆபீஸ்காரங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தணுமா, வரீங்களாமா என்றபடி சிந்துஜாவின் தங்கை பைரவி அங்கே ஓட்டமும் நடையுமாக வந்து தெரிவித்தாள். பர்வதம்மாள் கிளம்பி போனாள். அவள் போனதும் அறைக்குள் நுழைந்து சிந்துஜாவுக்கு பக்கத்தில் நின்ற பைரவி, ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு சிந்து என்று கேட்டாள். இதோட நிறைய பேரு இதே கேள்வியை கேட்டாச்சு என்கிட்ட. நீ ஒருத்திதான் பாக்கி, போ. பைரவி ஒன்றும் சொல்லாமல் சிந்துஜாவுக்கு பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டாள். தங்கை தன்னிடம் ஏதோ பேச விரும்புவதை யூகித்துக் கொண்ட சிந்துஜா, என்னடி பைரவி, என்ன சமாச்சாரம் என்றாள். சிந்து, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்று குரல் தாழ அவள் சொன்னதும் சிந்துஜாவுக்கு திடுக்கென்றது. கேளேண்டி என்று அவள் சொன்ன கணத்தில் சிந்துஜாவின் தோழிகள் சிலர் சிரித்து பேசிய வண்ணம் அந்த அறை வாயில் படியில் கால் வைத்தார்கள். பைரவியால் தான் கேட்க நினைத்ததை கேட்க முடியாமல் போயிற்று. தன் தோழிகள் அறியாத முறையில் பைரவியை பார்த்து பேசுவது இதனால் சிந்துஜாவுக்கு ஒரு பிரச்சனையாகிவிட்டது. தக்க தருணத்துக்காக பொறுமையுடன் காத்திருந்தாள். அந்த தருணம் மாலை 5 மணி அளவில் சிந்துஜாவுக்கு கிடைத்தது. தோழிகள் முகம் கழுவிக்கொள்ள குளியலறைக்கு போயிருந்த நேரத்தில் சிந்துஜா பைரவியை அறைக்கு வெளியே இட்டு சென்று மாடிக்கு போய் அந்த பெண்ணும் தானும் நின்று பேசத் தொடங்கிய ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் நின்றாள். என்ன பைரவி, என்னமோ என்ன கேட்கணும்னு சொன்னியே, அது என்னடி என்று எடுத்த எடுப்பில் அவள் ஆவலுடன் கேட்டாள். பைரவி ஆழமாக அக்காவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இன்னைக்கு முகூர்த்தம் முடிஞ்சதுமே இதே வராந்தாவுக்கு ஒரு பொண்ணு உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தாளே, அவ யார் சிந்து என்று ஒரு எதிர்கேள்வியை போட்டுவிட்டு அவள் பதிலுக்காக நின்றாள். சிந்துஜாவுக்கு தூக்கி வாரித்தான் போட்டுவிட்டது. அவளால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. ஏண்டி பைரவி, என்னத்துக்காக கேட்கிற? அவள் உனக்கு தெரியுமா என்ன என்று அவளும் எதிர்கேள்வியை தொடுத்துவிட்டு பதிலுக்காக நின்றாள். இல்ல சிந்து, அவ யாருன்னு எனக்கு விவரமா தெரியாது. அவளும் கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்கள ஒருத்தி தான். மாடிப்படியில அவசரமா அவளோட நீ ஏறி வந்து ஏதோ ரகசியம் பேசுறதுக்கு இந்த வராந்தாவுக்கு வந்து நின்னப்போ நான் அதோ அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாலதான் நின்னுட்டு இருந்தேன். நீ என்ன கவனிக்கல. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு காஃபி வாங்கிட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருந்தேன். வராந்தால நீங்க 2 பேரும் பேசிக்கிறச்ச
ஒரு ஆள் ஓட்டமா ஓடி வந்து அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டு போனதையும் நான் பார்த்தேன். அவரு அவளை கோச்சுக்கிட்டதும் என் காதுல விழுந்துச்சு. அதுல இருந்து உன் மூஞ்சி நல்லா இல்ல, அதான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு மனசு அடிச்சுக்கிட்டது. விபரீதமா எதுவும் இல்லையே சிந்து. பெரிய மனுஷி மாதிரி பேசிய தங்கையை சிரிப்புடன் பார்த்த சிந்துஜா, அவ எதுவும் சொல்றதுக்கே ஆரம்பிக்க கூட இல்லடி பைரவி. அதுக்குள்ளதான் அந்த ஆளு வந்து அவளை இழுத்துட்டு போயிட்டாரு. என்ன விஷயங்கிறதுக்கு ஒரு சின்ன கோடி கூட காட்டலையே அந்த பொண்ணு. நானே இப்ப ஒரு தவிப்புல, ஒரு திகைப்புல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ சொல்ல வந்தது என்னங்கிறத கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமேன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது என்று அங்கலாய்த்தாள். அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போனாரே, அவரு நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கீழே இறங்கி வந்தப்போ அந்த ஆளு அப்பா கையில பச்சை கலர் பார்சலை கொடுத்துட்டு இருந்தாரு. நீ அதை கவனிச்சுட்டு தானே இருந்த. ஆனா நான் பின்னால இருந்ததால என்ன நீ கவனிக்கல. நாம ஒருத்தரை கவனிக்கிறது மாதிரி நம்மளையும் சிலர் கவனிக்கிறாங்க என்கிற உண்மையால் சிந்துஜா அதிர்ந்து போனாள். பைரவி, ஒண்ணு மட்டும் உனக்கு சொல்லி வைக்கிறேன்டி. நடந்தது எதுவும் நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அனாவசியமா கவலைப்பட முடியாயிடும். எதுவா இருந்தாலும் என் கஷ்டம் என்னோடவே போட்டுண்டி பைரவி. அந்த பொண்ணு ஒருவேளை ஏதாச்சும் கிராக் பாட்டா இருந்தாலும் இருக்கும். சிந்து, நீ வீணா மனசு போட்டு உழப்பிக்காத. அத்தானை பத்தி தப்பா உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி உன் மனசுல துவேஷத்தை ஏற்படுத்த பார்த்திருக்கோம். அப்படி ஒரு செயலை ஒரு பொண்ணு அனாவசியமா செய்ய மாட்டாளேங்கிறது தானே இப்ப வந்த கேள்வியே. அப்படின்னு சொல்லிட முடியாது சிந்து. ஏதாச்சும் பொறாமையால உங்க 2 பேரோட வாழ்க்கையும் கெடுக்க பார்த்திருக்கலாம்ல. அதுக்கு காரணம் இருந்து தானடி தீரணும். சும்மாவான யாரும் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க மாட்டாங்க தானே. பொறாமங்கிறதே ஒரு காரணமா இருக்கலாம்ல. யாரையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது சிந்து. அதையே தாண்டி நானும் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது. 4 இடத்துல தீர விசாரிச்ச அப்புறம் தான் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். கல்யாணத்துல மட்டும் அவசரமே படக்கூடாதுரி பைரவி. ஏன்னா கல்யாணங்கிறது சாவு வரைக்கும் தொடர போற உறவு இல்லையா. சிந்து, என்ன நீ கல்யாணத்தன்னைக்கு போய் சாவுகுன்னுகிட்டு அப்படிலாம் கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது. சிந்து, எப்படினாலும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால மனசை போட்டு உழப்பிக்காம சந்தோஷமா இரு. சிந்துஜாவின் கண்கள் கலங்கின. சின்ன பெண் என்று தான் நினைத்து கொண்டிருந்த பைரவி இந்த பேச்சு பேசுகிறாளே என்னும் வியப்பு அவளுள் கிளர்ந்தது. அப்பா பையில அந்த பச்சை கலர் பார்சலை கொடுத்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மத்ததையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்பா கிட்ட கேட்கலாம் தான் இருக்கேன். அவருக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதபடி நான் சூக்கா விசாரிக்கணும். சரி சரி வா, கீழே போலாம், அப்புறம் தேட போறாங்க. இருவரும் திரும்பினார்கள். அக்கா, உன் தங்கி சாப்பிடாம எங்கடி போயிட்டீங்க? வாடி சிந்து, மாப்பிள்ளை நீயும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் இன்னைக்கு என்றாள் பர்வதம்மாள். சிந்துஜாவுக்கு பகீர் என்றது. வெட்கமும் சிரிப்புமாய் கழிய வேண்டிய சாப்பாட்டு படலம் தனது சிரிப்பற்ற முகத்தால் கெட்டுப்போக போகிற சாத்தியக்கூறு அவளுள் நெருடியது. இருவர் இலைகளிலிருந்தும் எச்சில் செய்யப்பட்ட பணியாரங்களை மாற்றுவார்கள், சாப்பிடச் சொல்வார்கள். ஒருவர் கடிப்பதை மற்றவர் கடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்த போது சிந்துஜாவின் மனதில் ஒரு அருவருப்பு விளைந்தது. அந்த பெண்ணால் இழுத்து கொண்டு போகப்பட்டது வரையில் இருந்த தனது உற்சாகம் அப்படியே தலைகீழாகி அருவருப்பாக மாறிப்போனது அவளுக்கே வியப்பாக இருந்தது. தனக்கு தாலி கட்டி கணவன் என்னும் பதவியை அடைந்திருக்கும் ராஜாராமனை பற்றிய மோசமான விஷயமாக அது இருக்குமோ என்கிற சந்தேகமே தனது மாற்றத்துக்கு காரணம் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அடுத்து வரும் பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்னும் கேள்விக்குறிதான் அவளை ஒரு அரக்கனை போல் அச்சுறுத்தியது. சாப்பிடும்போது கூட சமாளித்து விடலாம், ஆனால் அவனுக்கு மனைவியாக அவளால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. அம்மா, என் வயிறே சரியில்லை. பெருசா இலையெல்லாம் போட்டு சாப்பாடு வைக்காதீங்க, ஒரு காஃபி மட்டும் போதும். வயித்த புரட்டுற மாதிரி இருக்கு. என்னடி இது சிந்து, சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுதான் பேர் பண்ணா கூட போதும். கல்யாண நாள் மருமக பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டாட்டி உங்க மாமியார் அபசகுனம்னு எடுத்துக்குவாங்க. வம்பா போயிருண்டி. சும்மா உட்கார்ந்து கொறிச்சா போதும், வாரி வளைச்சு வயிறு நிறைய சாப்பிட வேணாண்டி. பக்கத்தில் இருந்த பைரவிக்கு அக்காவின் உணர்ச்சிகள் புரிந்தன. சிந்து சாப்பிட்டுதா பேர் பண்ணு. நான் போய் அத்தாங்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன், சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கன்னு. இந்த பாரு பைரவி, அந்த வேலையெல்லாம் உனக்கு வேணாண்டி, நல்லா இருக்காது. அப்புறம் அவங்க அம்மா ஏதாச்சும் கேட்பாங்க. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தான் கேட்டுட்டு வம்பா போண்டி. அவளே சொல்லி சமாளிச்சுப்பா, நீ கம்முன்னு இரு. பைரவி தலையை குனிந்து கொண்டாள். ராஜாராமனுடன் அருகருகே அமர்ந்து சாப்பிட்ட நேரத்தில் சிந்துஜாவுக்கு பேரவஸ்தையாக இருந்தது. என்ன சிந்து, சாப்பிடவே காணோம், சும்மா அலைஞ்சுகிட்டே இருக்கியே என்று கணவன் கேட்டதற்கு அவள் ஒரு அசட்டு புன்னகை புரிந்துவிட்டு, எனக்கு உடம்பே சரியில்லைங்க, சாப்பாடே வேணான்னு தான் சொன்னேன், காஃபி மட்டும் போதும்னு சொன்னேன், அம்மா தான் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க என்றாள். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க, இல்லாட்டி காய்ச்சல் அடிக்குதான்னு பார்க்கலாம் என்று அவன் மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி கூறிய போது வெட்கத்துக்கு பதில் அவள் முகத்தில் ஒரு அசட்டு கலையே பரவியது.
அவன் எச்சல் செய்து பரிமாறியவற்றை அவள் தொட்டு தொட்டு அலைந்தவாறு உட்கார்ந்திருந்தாளே தவிர ஒரு வாய் கூட உண்ணவில்லை. அவன் கவனிக்காத நேரத்தில் அவன் எச்சல் செய்ததை சில வாய்கள் சாப்பிட்டு அவனை ஏமாற்றி விட்டாள். அவன் மட்டும் அவள் வைத்தவற்றை ஆர்வத்துடன் சாப்பிட்டுக் கொண்டது. அவளுக்கும் அப்பாடா என்றிருந்தது. அடுத்து வர இருந்த இரவு பொழுதை நினைத்த போதோ அவளுக்கு தாங்க முடியாத அருவருப்பு ஏற்பட்டது. மாலை போய் இரவு நெருங்க நெருங்க அவளுக்கு படபடப்பாக இருந்தது. வரவேற்பு விழா என்பதாக அன்று இல்லையாதலால் நெருங்கிய சொந்தக்காரர்களும் திருமண காரியங்களில் ஒத்தாசையும் உடல் உழைப்பும் செய்து கொண்டிருந்தவர்களும் மட்டுமே திருமண கூடத்தில் தங்கியிருந்தார்கள். மற்ற எல்லாருமே விடை பெற்று சென்று விட்டிருந்ததால் மாலைக்குள் கூடம் வெறிச்சோடி போயிருந்தது. சிந்துஜாவின் முகத்து வெளிரல் அதிகரித்துக் கொண்டே போனது. அவளது களையிழந்த முகம் அவள் தோழிகளுக்குத்தான் அதிக வியப்பை அளித்தது. முதலிரவு ஒத்தி போடப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிந்துஜா ஏங்கத் தொடங்கினாள். கணவன் பற்றிய சந்தேகத்துடன் இருக்கும்போது அவனிடம் தன்னை ஒப்படைப்பதை பற்றி அவளால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை. என்ன சாக்கு போக்கு சொல்லி தன்னை எதிர்நோக்கி இருந்த அவஸ்தையிலிருந்து மீள்வது எனும் கேள்வி அவளை அலைக்கழிக்கலாயிற்று. மாய மந்திர கதைகளிலும் புராண கதைகளிலும் வருவது போல தான் 40 நாட்களுக்கு விரதம் இருப்பதாய் சொல்லி கணவனின் நெருக்கத்தை புறக்கணிக்க முடியாது. உடம்பு சரியில்லை என்று நடித்து அப்போதைக்கு தப்பிக்க முயற்சி செய்யலாம். அது கைகூடும் என்றே வைத்துக் கொண்டாலும் கூட அது நிரந்தரமான விடுதலையாக இருக்காது. நிரந்தரமான விடுதலை என்பது தன் கணவனை பற்றிய உண்மை வெளிப்படும் வரையிலான விடுதலை என்று அவள் தனக்குள் திருத்தம் சொல்லிக் கொண்டாள். நினைக்க நினைக்க அவளுக்கு கண்கள் இருண்டு கொண்டு வந்தன. அவள் பெற்றோரின் அனுமதியுடன் திருமணத்துக்கு முன்னால் அவளை ஸ்கூட்டரின் பின்னிருக்கையில் உட்கார வைத்துக் கொண்டு அவன் செய்த பயணத்தின் போதும் கடற்கரை, ஹோட்டல் ஆகியவற்றில் அவனுடன் இருந்த அந்த குறுகிய நேரத்தில் அவன் பேசிய பேச்சுக்களின் போதும் பழகிய தினசிலிருந்தும் அவன் மேல் அவளுக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டிருந்தது. அவன் கண்ணியமானவன் எனும் மதிப்பீடு அவனையும் அறியாது அவள் மனதில் ஏற்பட்டிருந்தது. அவள் ஸ்கூட்டரில் கூச்சத்துடன் ஏறி அமர்ந்த பிறகு அதை ஓட்டத் தொடங்கிய அவன் 5 நிமிடங்கள் வரை முக்கியமாக எதுவும் பேசவில்லை. அவள் தன் மீது உராயாமல் உட்கார சிரமப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவனாக, ஈஸியா உட்காருங்க, கெட்டியா அந்த வளையத்தை பிடிச்சுக்கங்க, இதுக்கு முந்தி ஸ்கூட்டர்ல போனதில்லைன்னு நினைக்கிறேன் என்றான் அவன். உண்மைதான். அதற்கு முன்னால் அவள் ஸ்கூட்டரில் பயணம் செய்ததில்லை. அவள் அப்பா பேருந்தில் தான் பயணம் செய்வார். எப்போதாவது ஒரு அவசர ஆத்திரம் என்றால் ஆட்டோவில் போவார். தான் அதற்கு முன்னால் ஸ்கூட்டரில் பயணம் செய்ததில்லை என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டது அவளுக்கு வெட்கத்தை தந்தது. அவன் தன்னை ஒருமையில் அழைக்கவில்லை என்பதும் அவளது கவனத்தை கவர்ந்தது. தன் வருங்கால மனைவிதானே என்று உரிமை எடுத்துக்கொண்டு தன்னை அவன் நீ போட்டு பேசவில்லை என்பது அவளை அவன் பால் மிகுந்த மரியாதை கொள்ளச் செய்ததும் இப்போது அவள் நினைவில் கிளர்ந்தெழுந்தது. அவள் தானாகவே முன்வந்து, என்னங்க இது, என்னை எதுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை பேசுனீங்க, நீ இன்னும் சொன்னாலே போதும் என்று அவனிடம் கூறிய பிறகுதான் அவன் அவளை ஒருமையில் விழிக்க முற்பட்டான். அவள் அவ்வாறு சொன்னதும் சிரித்துவிட்டு தேங்க்யூ என்று கூட சொன்னான். ஹோட்டலில் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்ட போது மேஜை அகல குறைவாக இருந்ததால் கால்சராய் பையிலிருந்து தனது கைக்குட்டையை அவன் வெளியே எடுக்க அவன் கால்களை நீட்டிய போது அவள் காலின் மீது பட்டுவிட்ட தன் காலை அவசரமாய் மடக்கி கொண்டு சாரி சொன்னதும் அவள் ஞாபகத்துக்கு வந்தது. தன் மனைவியாக போகிறவள் தானே எனும் மிதப்புடன் அவன் அவளை ஒரு தடவை கூட உரசவோ இடிக்கவோ இல்லை என்பதை அவள் மிகுந்த கவனத்துடன் பார்த்து வைத்திருந்தாள். இவற்றில் மட்டுமல்லாது பேச்சிலும் ராஜாராமன் அவளிடம் கண்ணியத்தையே கடைபிடித்தான். தேவையற்ற ஒரு சின்ன அசட்டு பேச்சோ தகாத சொல்லோ அவனிடம் இருந்து உதிரவே இல்லை. மொத்தத்தில் அவன் ஒரு கணவான் என்னும் மதிப்பீட்டையே அவன் அவளிடம் ஏற்படுத்தியிருந்தான். இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்த போது ராஜாராமனை பற்றி தப்பாக நினைக்க அவளால் முடியாது போயிற்று. அதே நேரத்தில் சில ஆண்கள் பெண்களிடம் இப்படியெல்லாம் போலியான கண்ணியத்துடன் நடந்து அவர்களது நன்மதிப்பை சம்பாதிக்க முயற்சி செய்வதுண்டு எனும் எண்ணமும் அவளுக்கு வந்தது. இதனால் அவன் ஒரு போலியோ என்னும் கேள்வி எழுந்தது. எப்படியோ திருமணம் நிச்சயமான நாளிலிருந்து அவளை இன்பமான கற்பனைகளில் ஆழ்த்திக் கொண்டிருந்த ராஜாராமன் தாலி கட்டிய பிறகு அவளை துன்பத்திலும் சந்தேகங்களிலும் அருவருப்பிலும் ஆழ்த்திக் கொண்டிருந்தான். தனது நம்பிக்கையை முழு அளவில் பெறாத ஒருவனுடன் அவன் மனைவியாக வாழ்வது அவளுக்கு சரிப்படாது. ஆக தற்காலிகமாகவாது இந்த உறவையும் அவள் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நேரம் நகர நகர அந்த கேள்வி பெரிதாகிக் கொண்டே போயிற்று. அவளுக்கு வந்திருந்த வெகுமதி பொட்டலங்களை அவள் அம்மா அடுக்கி வைத்துக் கொண்டிருந்ததை கவனித்து அவள் அவசரமாய் போய் அவள் அருகே நின்றாள். குனிந்து அந்த பச்சை நிற தாளில் கட்டப்பட்டிருந்த பொட்டலத்தை எடுத்து ஆவலுடன் பிரிக்கலானால்
பொட்டலத்தின் வெளிப்புறத்தில் அதை கொடுத்தவர் தனது பெயரை எழுதியிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் அவள் அதனுள்ளே கவனமாய் பார்த்தாள். 2 ஜோடி வெண்கல குத்து விளக்குகள் இருந்தன. இரண்டையும் சுற்றி கட்டப்பட்டிருந்த மெல்லிய நாடாவில் கோர்க்கப்பட்டிருந்த சிறிய அழகு வேலை செய்யப்பட்டிருந்த அட்டையில் அதை கொடுத்தவர் தமது பெயரை குறிப்பிட மறந்து போயிருந்தார். அல்லது நேரில் தானே கொடுக்கிறோம், பெயர் எதற்கு எழுத வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவளுக்கு மிகவும் ஏமாற்றமாகவும் சோர்வாகவும் இருந்தது. அப்பா எங்கம்மா? மாடிக்கு போனாரு, சமையல்காரங்களோட பேசுறதுக்குன்னு சொன்னாரு. பிரிக்கப்பட்ட பொட்டலத்தின் அந்த பச்சை நிற வெளிக்காகிதத்தை எடுத்துக்கொண்டு சிந்துஜா மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினாள். பர்வதம்மாள் ஒன்றும் புரியாதவளாய் மகளது பின்புறத்தை பார்த்து கொண்டு நின்றாள். சிவகுருநாதன் பேசி முடித்துவிட்டு வர அவள் மாடிப்படிகளின் முடிவில் காத்து கொண்டிருந்தாள். அவர் திரும்பியதும் அங்கே நின்று கொண்டிருந்த சிந்துஜாவை பார்த்து வியப்புடன் புருவம் உயர்த்தினார். என்னம்மா, எனக்காகவா நின்னுகிட்டு இருக்கிற? ஆமாப்பா. என்ன விஷயம்? கையில என்னம்மா? அப்பா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிரசன்டேஷனை கொடுத்தது யாருப்பா என்று கேட்ட சிந்துஜா அவரிடம் அந்த பச்சை நிற வெளிக்காகிதத்தை காட்டினாள். பார்சலை இப்பதான் பிரிச்சோம், உள்ள 2 வெண்குல குத்துகள் விளக்குங்க இருந்துச்சு. ஆனா கொடுத்தவரு தன்னோட பேரை எழுதல, மறந்துட்டார் போல. யாராரோ என்னென்னமோ பார்சல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் வாங்கி வாங்கி உங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆமா, இதை ஏன் கையிலயா கொடுத்தாங்க? ஆமாப்பா, முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து இத கொடுத்தாருப்பா ஒருத்தரு. வழுக்கத்தலை, நல்ல உயரம், நீங்க கூட இருந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இன்னும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், அங்க சாப்பிடாட்டி கோச்சுக்குவாங்க, பிறகு எப்பவாச்சும் பாக்கலான்னு சொல்லிட்டு போனாரேப்பா. ஓ, அவரா? இப்ப நினைப்பு வந்துருச்சு. அவர் பேரு பத்மநாபன். என்னோட ஆபீஸ்லதான் ஹெட் கிளார்க்கா இருக்காரு. பாவம், அவருக்கு குழந்தைங்க இல்ல. ஆமா, எது கேக்குற? எத்தனையோ பேரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க, இந்த பார்சலை பத்தி மட்டும் எதுக்கு இவ்வளவு ஞாபகமா விசாரிக்கிறேன்? கணம் போல் விளைந்த திகைப்பை சாமர்த்தியமாக மறைத்து கொண்ட சிந்து, யாரு என்னென்ன கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வச்சுக்க வேணாமாப்பா? அதுக்குதான். அவரு தன்னோட பேரை எழுதல, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் என்றாள். அதுக்காக மெனக்கெட்டு மாடி ஏறி வந்தியாக்கும். ரொம்ப களைப்பா தெரியறியம்மா, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. திடீரென்று விளைந்த ஓர் எண்ணத்துடன், ஆமாப்பா, என்னமோ தெரியல, ரொம்ப டயர்டா இருக்குப்பா. இது மாதிரி ஒரு களைப்பும் சோர்வும் இதுக்கு முந்தி எனக்கு வந்ததே இல்லப்பா. திடீர்னு இப்ப எனக்கு மயக்கமா வேற இருக்குப்பா என்று அவள் கையில் இருந்த பொட்டலத்தை நழுவ விட்டு தரையில் அப்படியே பொத்தென்று உட்கார்ந்து விட்டாள். சிவகுருநாதன் பதறி போனார். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சற்று தொலைவில் காய் நறுக்கி கொண்டிருந்த பையனை கூவி அழைத்து, இந்தாப்பா தம்பி, உடனே கீழே போய் கல்யாண பொண்ணோட அம்மா இருப்பாங்க, அவங்கள இங்க கையோட கூட்டிட்டு வா, ஓடு ஓடு, வெரச ஓடு என்று மனைவியிடம் அவனை அனுப்பி வைத்துவிட்டு மகள் அருகே உட்கார்ந்தார். சிந்துஜா மிகவும் மோசமான களைப்பையும் வேதனையையும் முகத்தில் தோற்றுவித்துக் கொண்டு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கண்கள் இருண்டு கொண்டு வருவன போல் அவற்றை அரையாக மூடிக்கொண்டாள். என்னம்மா செய்து? ரொம்ப அலுப்பா இருக்குப்பா, மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு. இப்ப கூட உங்க கூட பேசிட்டு இருக்கனே தவிர கண்ணு இருண்டுகிட்டே வருது. நீங்க பேசுறது கூட கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்குப்பா. காது கூட சரியா கேட்காத மாதிரி இருக்கு. சாப்பிட்டுல? சாப்பிட்டேன்ப்பா. நேத்துல இருந்தே ரொம்ப அலுப்பாத்தான் இருந்துகிட்டு இருக்கு. வீணா கவலைப்பட போறீங்களேன்னா நான் தான் உங்ககிட்ட எல்லாம் இதை பத்தி எல்லாம் சொல்லல. சொல்லிடணுமா? என்னம்மா இது, சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்க. நேத்தே சொல்லியிருந்தா டாக்டர்கிட்ட காட்டி மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. சரியான மக்கா இருக்கியே. இதற்குள் சமையலறை பணியாள் பின்தொடர மாடிக்கு மூச்சு வாங்க விரைந்து வந்த பர்வதம்மாள் இருவருக்கும் எதிரே வந்து கவலையுடன் நின்றாள். என்னடி சிந்து, என்ன ஆச்சு? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க என்று பதறியபடி அவளது நெற்றியிலே கை வைத்து பார்த்தாள். காய்ச்சல் ஒண்ணு அடிக்கிற மாதிரி தெரியலங்க, ரொம்ப சோர்வா தெரியறா, மயக்கம் வராப்புல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பொத்துன்னு உட்கார்ந்து சோத்துல சாஞ்சிட்டா. நேத்துல இருந்தே மயக்கம் வரா மாதிரி இருக்குதான். நாம கவலைப்பட போறமேன்னு சொல்லாம மறைச்சிருக்கிறா. இவ்வளவு அலட்சியமா இருக்கலாமா? நீ இவளை கொஞ்சம் கவனிச்சுக்க. குடிக்க ஏதாச்சும் வேணுமாம்மா? வேணாம்பா என்று சிந்துஜா முனகினாள். நீ இவளை பாத்துக்க பர்வதம், நான் போய் பக்கத்துல யாருன்னா டாக்டர் இருந்தா உடனே கூட்டிட்டு வரேன் என்றபடி நகர முற்பட்ட கணவனுக்கு பின்னால் மிக விரைந்து போய் அவரை வழிமறித்த பர்வதம்மாள், ஒரு முக்கியமான விஷயங்க என்றாள். என்ன? நீங்க போய் டாக்டரை கூட்டியாங்க. அவர் என்ன சொல்ல இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ராத்திரி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் நிப்பாட்டிடலாங்க. இன்னைக்கு வேணாம். நானும் மத்தியானத்துல இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். சிந்து பயங்கரத்துக்கு டயர்டா தெரிஞ்சா. அதனால அதை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? அப்படியே செஞ்சிடலாம். அரக்கண் செருகிய நிலையில் காதுகளை கூர்மைப்படுத்தி கொண்டு கவனித்த சிந்துஜாவுக்கு பெற்றோரின் உரையாடல் ஒரு சொல் கூட விடாமல் தெளிவாய் கேட்டதில் அவளுள் ஒரு உற்சாகம் பெருக்கெடுத்தது. அம்மாடி, இப்போதைக்கு தப்பித்தாகி விட்டது.
இப்ப எப்படிமா இருக்குது? முன்ன விட அதிகமா டயர்டா இருக்குப்பா. 10 நிமிடங்களில் டாக்டர் வந்து சேர்ந்தார். ஸ்டெத் வைத்து பரிசோதனை செய்தார். நாடி பிடித்து பார்த்தார். சிந்துஜா கண் விழித்து பார்த்தாள். டயர்டா இருக்கிறதோட வேற என்னமா பண்ணுது என்று டாக்டர் விசாரித்ததும், நெஞ்சு கூட வலிக்குது டாக்டர் என்றாள் அவள் கொஞ்சம் முகைப்படுத்தி. டாக்டர் மற்றுமொரு முறை மூச்சை இழுத்து விடுமா, இன்னும் நல்லா இழுத்து விடுமா என்று கூறி பரிசோதித்த பின், பயப்படுற மாதிரி எந்த அடையாளமும் தெரியல. இப்போதைய நிலைய நான் சொல்றேன். எதுக்கும் சில மாத்திரை மருந்து எழுதி தரேன். 3 நாளுக்கு ஆகாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தினமும் 3 வேளை போல சாப்பிடணும். அப்படியே முன்னேற்றம் இல்லைன்னா மற்ற டெஸ்டுகளை பண்ணி பார்த்துடலான்னு என்று சிவகுருநாதனை நோக்கி சொல்லிவிட்டு தனது மருந்து குறிப்பு தாளில் மாத்திரைகளின் பெயர்களை வரிசையாக கிறுக்கத் தொடங்கினார். பிறகு விடை பெற்று போனார். இப்ப நீ என்ன பண்ற பர்வதம்? சிந்துவ ஒரு தனி ரூம்ல படுக்க வைக்கிற. நீ அவ கிட்டவே படுத்துக்க. அனாவசியமான கும்பல் பக்கத்துல இருக்க வேணாம். அது அவளுக்கு தொந்தரவா இருக்கும். நான் போய் சம்பந்தி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி அத ஒத்தி போட சொல்லிடுறேன் என்று கூறிய சிவகுருநாதன் ராஜாராமனின் சித்தப்பாவையும் தாயாரையும் பார்த்து பேச உடனே கிளம்பலானார். அவர் போய் சில நொடிகளில் பர்வதம்மாளும் ஒரு திடீர் எண்ணத்தில் எழுந்து கொண்டாள். இந்தாம்மா சங்கரி, சோனா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் சிந்துவை கவனிச்சுக்கங்க. நானும் போய் சம்பந்திக்காரங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் பொண்ணுக்கு தாயார்காரி வரலன்னு தப்பா நினைச்சிட போறாங்க என்றவாறு சிவகுருநாதனை பின்தொடர்ந்து விரைவாக நடந்தாள். நானும் உங்களோட வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறதுதான் மரியாதை என்றவாறு பர்வதம்மாளும் அவருடன் நடந்தாள். இருவரும் சம்பந்தியம்மாள் வகையராக்கள் தங்கியிருந்த திருமண கூடத்தின் மற்றொரு பகுதியை அடைந்த போது கதவுக்கு அருகே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்த ராஜாராமனின் சித்தப்பா, வாங்க வாங்க என்று இருவரையும் வரவேற்றார். உள்ளே இருந்த சம்பந்தியம்மாளும் வாங்க வாங்க என்றாள். ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருந்த ராஜாராமன் மாமனாரையும் மாமியாரையும் ஒரு சேர பார்த்ததும் வியப்புடன் எழுந்து நின்று புன்சிரிப்புடன் வணங்கி வரவேற்றான். உட்காருங்க மாப்ள, வாங்க நீங்களும் உட்காருங்க. இருவரும் நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். சிவகுருநாதன் லேசாக தொண்டையை கனைத்துவிட்டு பர்வதம்மாளை பார்த்தார். இருவரும் பரிமாறிக்கொண்ட பார்வையிலிருந்து ஏதோ பிரச்சனை என்பதை யூகித்துக் கொண்ட சம்பந்தி அம்மாள், சொல்லுங்க என்ன விஷயம் என்றாள். ராஜாராமனின் முகத்திலும் அவன் சித்தப்பாவின் முகத்திலும் கூட கேள்விக்குறிகள் தெரிந்தன. பேச்சை எப்படி தொடங்குவது என்கிற திகைப்பில் இருந்த அவர்களுக்கு என்ன விஷயம் என்று சம்பந்தி அம்மாளை கேட்டுவிட்டது சிரமத்தை குறைப்பதாக ஆயிற்று. பர்வதம்மாள், வேற ஒண்ணும் இல்லம்மா, சிந்துவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, என்னமோ கிறுகிறுன்னு வருதுங்கிறா. டாக்டரை கூட்டு வந்து காட்டியாச்சு. அவர் ஏதோ மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. வாங்கி வரத்துக்கு ஆள் போயிருக்குது. 1 வாரமா ரொம்ப அலைச்சல். அதனாலயோ என்னமோ தெரியல. அதனால என்கிற இடத்தில் சற்று தயங்கி விட்டு குரலை தாழ்த்தி கொண்டு, இன்னைக்கு ராத்திரி ஃபங்க்ஷனை இன்னொரு நாளைக்கு ஒத்தி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காக வந்தோம். வேற ஒன்னும் இல்ல என்றாள். ராஜாராமன் முகத்துக்கு எதிரே பத்திரிகையை உயர்த்தி பிடித்து கொண்டான். அதுக்கு என்ன, பரவாயில்ல, அது சரி, என்ன உடம்புக்கு என்ன செய்யுது? தலை சுத்துதுங்கிறா, லேசா நெஞ்சுவலி கூட இருக்குதுங்கிறா. டாக்டர் ஒன்னும் கவலைப்படும்படியா இல்லைன்னாரு. இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருந்துட்டா நல்லது பாருங்க, அதான் என்றார் சிவகுருநாதன். ராஜாவுக்கு தான் பெரிய ஏமாத்தமா இருக்கும் என்று அவன் சித்தப்பா சிரிக்க, அவரது சிரிப்பில் சம்பந்தியம்மாளை தவிர மற்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ராஜாராமன் பத்திரிகை தாழ்த்தி கொண்டு, நான் வந்து இப்ப பாக்கலாமா என்றான். வாங்க மாப்ள, வாங்க, வந்து பாருங்க. ரொம்ப களைச்சு போய் தெரியுறா, வேற எதுவும் இல்ல, ரொம்ப அலைச்சல். எல்லாருக்கும் அவளே ஆட்டோல போய் பத்திரிக்கை கொடுத்தா. ராத்திரி 4 நாளா சரியான தூக்கம் இல்ல. எல்லாமா சேர்ந்துகிடுச்சு. 2 நாள்ல சரியாயிடும் என்று சிவகுருநாதன் எழுந்தார். நீ போய் பார்த்துட்டு வா ராஜா, நான் அப்புறம் வரேன். இங்க சாமான்லாம் இறஞ்சு கிடக்கு பத்தியா என்று சம்பந்தி அம்மாள் கூற மாப்பிள்ளையுடன் இருவரும் கிளம்பினார்கள். வழியில், நீங்க உள்ளூர்லயே இருக்கிறதுனால சாந்தி முகூர்த்தம் தள்ளி போறது ஒரு பிரச்சனையா இருக்காது மாப்பிள்ள. இனி சிந்து உங்க சொத்து, கிணத்து தள்ளிய வெள்ளமா கொண்டு போயிரும் என்று சிவகுருநாதன் சிரித்த போது ராஜாராமனும் வெட்கத்துடன் சிரித்து, அதுக்கென்ன, அவ உடம்பு சரியாகட்டும் என்றான். தான் படுத்திருந்த அரைவாசலில் கசமுசப்பும் காலடி ஓசையும் காதில் விழுந்த பிறகும் சிந்துஜா கண்மூடி படுத்திருந்தாள். அப்பா அம்மாவுடன் தனக்கு மாலையிட்டவனும் வந்திருக்கிறான் என்பது அவளுக்கு கண்களை திறக்காமலே புரிந்தது. பர்வதம்மாள் மகளுக்கு அருகே குனிந்து அவளை தோளை தொட்டு உசுப்பி, சிந்து, யாரு வந்திருக்காங்கன்னு கண்ணை திறந்து பாருமா. சிந்து, சிந்து, மாப்பிள்ள வந்திருக்காருமா உன்னை பாக்குறதுக்கு என்றாள். ராஜாராமன், வேணாம்மா, அவளை எழுப்பாதீங்க, தூங்கட்டும் தூங்கட்டும், ரொம்ப டயர்டா தான் தெரிகிறா என்றான் கரிசனத்துடன். அவன் குரலில் ஒலித்த கனிவும் அக்கறையும் அவளை என்னவோ செய்தன. ஆனாலும் அவள் கண்களை திறக்காமலே இருந்தாள். எனினும் பர்வதம்மாள் விடுவதாக இல்லை. அவள் தோள்களை பற்றி உலுக்கினாள். ராஜாராமன் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கேட்கவில்லை.
எனவே சிந்துஜா எழுந்து உட்காரும்படி ஆயிற்று. எந்திரிக்காத சிந்து, பேசாம படுத்துக்க என்றான் ராஜாராமன். அவள் விழிகளை உயர்த்தி அவனை கணத்துக்கும் குறைந்த நேரம் பார்த்த பின் அவற்றை தாழ்த்தி கொண்டு விட்டாள். தொடர்ந்து, ரொம்ப டயர்டா தெரியுறாங்க, நல்ல ரெஸ்ட்ல இருக்கட்டும் என்றபடி கவலையாய் அவளை பார்த்தபடி இருந்தான். சிவகுருநாதனும் பர்வதம்மாளும் பெருமையாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நல்ல மாப்பிள, எவ்வளவு அனுசரணை எனும் சொல் பரிமாற்றத்தை பார்வைகள் செய்து கொள்ளன. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க என்று கூறிவிட்டு மனைவியை பார்த்து கஞ்சாடை காட்டிய பின் சிவகுருநாதன் அறையை விட்டு வெளியேற பர்வதம்மாள் அவரை பின்தொடர்ந்தாள். அவர்களை தொடர்ந்து சிந்துவின் தோழிகளும் தலையை குனிந்து கொண்டு வெட்கத்துடன் வெளியே போனார்கள். ராஜாராமன் நாற்காலியை சிந்துவுக்கு மிக அருகே நகர்த்தி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து அவள் முகம் நோக்கி குனிந்தான். சிந்து கண்களை திறக்காமலே முனகினாள். எனினும் அவனது குரல் தனது முகத்தருகே ஒலித்தது புரிய அவளுள் அரைக்கதவு மூடப்படவில்லை என்பதை தெரிந்து கொண்டாள். அதன் பிறகே அவளது படபடப்பு அடங்கிற்று. சிந்து என்று அவன் 2ஆம் தடவை அழைத்தான். என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. யார் என்ன சொல்லுவாங்களோன்னா கவலைப்படாத. சந்தடி இல்லாத ரூம்ல படுத்துக்க, அதான் நல்லது. இறைச்சல் இருந்தா அலுப்பு அதிகமாயிடும் என்ன? அவனது குரலில் தெரிந்த கவலை உண்மையானது என்று தோன்றியதில் அவள் தன்னையும் அறியாது புன்னகை கொண்டாள். சற்றே கண் திறந்து பார்த்தாள். கவலையின் மறு உருவமாய் அவன் குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்த நிலை இவரை பத்தி தப்பான செய்தி எதுவுமே இல்லையா என்று அவளை எண்ண வைத்தது. எனினும் அந்த எண்ணத்தை ஒதுக்கினாள். தனது ஐயம் தீரும் வரை அவனது சுண்டு விரல் கூட தன் மீது படலாகாது என்கிற எண்ணத்தில் மட்டும் எந்த மாற்றமும் விளையவில்லை. விளையாட்டுத்தனமாக அரைக்கதவை யாரும் மூடி தொலைக்காது இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள். நல்ல வேளையாக அப்படி ஏதும் நிகழவில்லை. அவள் விழிகள் திரும்பவும் மூடிக்கொண்டன. இனி என்னும் முனகலை கூட செய்யக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்து உதடுகளை இறுக்கிக் கொண்டாள். சரி, அப்ப நான் கிளம்புறேன் என்று அவன் எழுந்தது தெரிந்தாலும் அவள் சட்டென தூங்கிவிட்டவள் போல் பதில் கூறாது இருந்து விட்டாள். அவன் எழுந்து கொண்டது சிறு ஓசையில் தெரிந்தது. நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவன் எழுந்து வெளியே போனான். தூங்கிடுச்சுங்க சிந்து, யாரும் எழுப்பாதீங்க. ரூம் கதவு சாத்தி இருந்தா இல்ல நல்லது, சந்தடியில சரியா தூங்க முடியாது என்று சிவகுருநாதனை பார்த்து சொல்லிவிட்டு வரட்டுமா என்னும் கேள்வி தெரிய தலையசைத்தான். பர்வதம்மாளையும் பார்த்து புன்னகை காட்டிய பின் கிளம்பி போனான். சிவகுருநாதன் அவனுக்கு பின்னாலேயே போய் அவன் மனிதர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அறை வரை நடந்தார். சம்மந்தி அம்மாள் மங்களம் அரைவாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். முகம் இறுகி இருந்தது. அது கவலையா அல்லது இப்படி ஆகிவிட்டதே எனும் சலிப்பா என்பதை சிவகுருநாதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மகனுக்கு பின்னால் வந்து நின்ற அவரை பார்த்ததும் புன்னகையற்ற முகத்துடன் எப்படி இருக்கிறா என்றாள். ரொம்ப டயர்டா தெரியுறாமா, வேற எதுவும் இல்ல, தூங்கிட்டு இருக்கிறா என்று அவள் பதில் சொல்லும் முன் முந்திக் கொண்டு ராஜாராமன் தன் தாய்க்கு பதில் சொன்னான். அது சரி, என்னமோ நெஞ்சு வலி கூட இருக்கிறதா சொன்னீங்களே, இதுக்கு முந்தி வந்ததுண்டா? இந்த கேள்வி மங்களத்தின் வாயிலிருந்து புறப்பட்ட போது ராஜாராமன் அவளை அதிருப்தியுடன் பார்த்தான். ஆனால் அவளோ மகனின் விழிகளை சந்திக்காமல் இருப்பதில் கவனமாக இருந்தாள். இல்லைங்கம்மா, இதுக்கு முந்தி சிந்துவுக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்ல, கைவலி கால்வலி கூட வந்ததில்லைன்னா பாத்துக்கங்களேன். சின்னவளுக்கு கொஞ்சம் பூஞ்ச உடம்பு, அப்பப்ப தலைவலி இருமல்னு வரும். சிந்து அப்படி இல்ல, அதான் எங்களுக்கெல்லாம் கவலை ஆயிடுச்சு. சரி, உடம்ப சொஸ்தப்படுத்திட்டு ஒரு நல்ல நாள்ல கொண்டாந்து விட்டுடுங்க. சரிங்க சம்பந்திம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டாந்து விட்டுடுறோம். இனி சிந்து உங்க மக, உங்க சொத்து. அப்ப நான் வரட்டுமா மாப்பிள? வாங்க. வரேன் சம்பந்திம்மா. உங்க சித்தப்பாவை எங்க காணும் மாப்பிள? அவரு பத்திரிக்கை கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு. நான் இப்ப சிந்துவை பார்க்க வரலங்க, அதுக்கு தொந்தரவா இருக்கும், காலையில வந்து பாக்குறேன். சரிங்க சம்பந்திம்மா என்று சிவகுருநாதன் மறுபடியும் ஒரு தரம் இருவரையும் பார்த்து விடைபெறும் பாவனையில் தலையசைத்து விட்டு புறப்பட்டார். அவர் தலை மறைந்ததும் தங்களின் அறைக்குள் இருவரும் நுழைந்தார்கள். என்னம்மா, நம்ம ரூமே காலியா கிடக்குது, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பக்கத்து தெருவுல ஜவுளி கடைக்கு போயிருக்கிறாங்க பொம்பளைங்க. ஆம்பளைங்க அங்கங்க செதறி உட்கார்ந்து கிடப்பாங்க. எங்க போறோம் வர்றோம்னு யாரு சொல்லிட்டு போறாங்க? ஆமா, எப்படி இருக்கிறா அவ? அதான் உன் பொண்டாட்டி. களைப்பா தெரியுறாம்மா, வேற எதுவும் விபரீதமா இருக்காது. ஏம்மா, நீங்க என்ன அந்த மனுஷங்க கிட்ட ஒரு மாதிரியா கேள்வி கேட்டீங்க? அவருக்கு முகம் சிரித்திருச்சு. என்னடா ஒரு மாதிரியா கேட்டுட்டாங்கிற? நெஞ்சு வலி அதுக்கு முந்தி வந்ததுண்டான்னு கேக்குறீங்களே, அத சொல்றேன். கேட்டதுல என்ன தப்புங்கிற? கேட்டதுல தப்பு இல்லைன்னே வச்சுக்கிட்டாலும் கேட்ட தினுசு நல்லா இல்லம்மா. அவங்க என்னமோ நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைச்சிட்டாங்கன்னு குத்தம் சொல்ற மாதிரியோ சந்தேகப்படுற மாதிரியோ இருந்துச்சு. மங்களம் சட்டென்று மகனை பார்வையால் சுட்டாள். பேசுவடா? பேச மாட்டேன். பிள்ளைங்க லட்சணம் அப்படிதான். கல்யாணம் ஆன அன்னைக்கே அவங்க பக்கம் பேச ஆரம்பிச்சுட்ட, இனிமே நான் வேறதான். சே,
இந்த அம்மா எல்லாம் ஏன் தான் இப்படி அல்பமா நடந்துக்கிறாங்களோ? என்னம்மா இது? கண்ட மேனிக்கு பேசுறீங்க. நீங்க சந்தேகப்பட்டு தான் அப்படி கேட்டீங்கன்னு உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும்மா. நீங்க என்கிட்ட ஒத்துக்காட்டியும் கூட. சரிதான்டா, வாய மூடு. ஏம்மா, நான் உங்கள ஒண்ணு கேட்கட்டுமா? என்ற ராஜாராமன் குரலை தாழ்த்திக் கொண்டு அரை வாயில் புறம் பார்த்தவாறே, நாம எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்கிறோம். அவங்க எப்படியோ தெரிஞ்சுடாங்கறாங்கன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? அதை யோசிச்சு பாத்தீங்களா? என்றான். மங்களம் சூடாக பதில் சொல்லும் ஆயத்தத்தில் கண்களை விரித்து உதடுகளை பிரித்த கணத்தில் வெளியே போயிருந்த சித்தப்பா திரும்பி வந்தார். என்னப்பா ராஜா, பொண்டாட்டிய போய் பாத்தியாப்பா? எப்படி இருக்குது பொண்ணு? கவலைப்படும்படியா ஒண்ணும் இல்லையே? அப்படிலாம் மோசமா ஒண்ணுமே இல்ல சித்தப்பா. வெறும் கலப்புல தான் கிறுகிறுன்னு வந்திருக்கு. ரைட். அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணை கொண்டாந்து விட சொல்லிட்டீங்கல்ல அண்ணி? சொல்லிட்டேன். அதுக்கு மேல் யாரும் எதுவும் பேசவில்லை. உலுக்கி எழுப்பி உட்கார்த்திய பிறகு சிந்துஜா கொஞ்சமாய் பால் மட்டும் குடித்தாள். அவள் பாலை குடித்துவிட்டு கோப்பையை பக்கத்தில் வைத்த கணத்தில் ராஜாராமன் அந்த அறையினுள் நுழைந்தான். வாங்க மாப்ள என்ற பர்வதம்மாள் புடவை தலைப்பை இன்னும் நன்றாக இழுத்து போர்த்து கொண்டு வெளியே போனாள். இப்ப எப்படி இருக்கு சிந்து? அப்படியே தாங்க இருக்கு. அதான் பால் மட்டும் குடிச்சேன். உட்கார்ந்து சாப்பிட முடியாது போல இருந்துச்சு. பாலாவது குடிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க அம்மா. அதான் குடிச்சேன். அவன் மிகவும் இயல்பான உரிமையுடன் அவள் கழுத்தில் கை வைத்து பார்த்தபோது அவளுக்கு அந்த கையை ஓங்கி அடித்து அப்பால் தள்ள வேண்டும் போல இருந்தது. வெகு பாடுபட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். தலையை மட்டும் குனிந்து கொண்டு காய்ச்சல்லாம் இல்லைங்க என்றாள். உடம்பு சரியில்லாததோட உனக்கு மனசு கூட சரியில்லையோன்னு தோணுது எனக்கு. நான் இப்படி நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். அவளுக்கு திக்கென்று ஆயிற்று. பிறர் மனதுக்குள் புகுந்து பார்க்கிற கெட்டிக்காரத்தனம் இருக்கிறதே இந்த ஆளுக்கு. அடே அப்பா! அதெல்லாம் இல்லைங்க. பதில் சொன்ன அவள் புன்னகை புரிய முயன்றாள். கால் புன்னகைதான் வந்தது. அவன் பற்றிய தனது திகைப்பை காட்டிக் கொள்ளாதிருக்கவும் முயன்றாள். நான் ஒத்துக்க மாட்டேன். மனசு சரியில்லாம இருக்கிறதுக்கும் காரணம் இருக்குதே. இத்தனை நாளா உயிருக்கு உயிரா பழகுன தங்க, அப்பா, அம்மா, சிநேகிதிகள் இவங்க எல்லாரையும் விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி இருக்குதேங்கிற ஒண்ணு பத்தாதா மனசு சரியில்லாம போறதுக்கு? இது எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடிய வேதனை தானே. தான் ஆடாட்டியும் தான் சத ஆடும் இல்லையா? காலப்போக்குல சரியாயிடுங்கிறது வேற விஷயம். தவிர நீ உங்க அப்பா செல்லமாமே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த வேதனை உனக்கும் இருக்கும்ல என்று நீளமாய் பேசிவிட்டு அவன் புன்னகை செய்தான். சிந்துஜா அவளையும் மீறி ஒரு தரம் கண்களை திறந்து பார்த்து புன்னகை செய்த பின் மறுபடியும் அவற்றை மூடிக்கொண்டாள். அப்ப நான் கிளம்பட்டுமா? அவள் எழ முயல்வது போல் பாசாங்கு செய்தாள். வேணாம் வேணாம், அந்த சம்பிரதாயம் எல்லாம் வேணாம். நீ பாட்டுக்கு படுத்துக்க என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி சென்றான். சிந்துஜா சரியாக ஒரு நிமிட இடைவெளிக்கு பின்னர் கண்களை திறந்து பார்த்தாள். வெளியே ராஜாராமன் தன் அப்பாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் திரும்பவும் கண்களை மூடிக்கொண்டாள். இது எதில் போய் முடியப் போகிறது? மறுநாள் காலை படுக்கை விட்டு எழுந்தபோது சிந்துஜாவின் கண்கள் மிகவும் சிவந்து கிடந்தன. திருமண கூடத்தை காலி செய்யும் முயற்சியில் அவள் அம்மாவும் அப்பாவும் ஈடுபட்டிருந்தார்கள். நெருங்கிய உறவினர்கள் எடுபிடி வேலைகள் செய்து இருவருக்கும் உதவி கொண்டிருந்தார்கள். அறைக்கு வந்த பர்வதம்மாள், முழிச்சுக்கிட்டியா? மாப்பிள்ள அவங்க அம்மா மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயாச்சு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. உங்க மாமியார் கூட வந்திருந்தாங்க. நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? எழுப்ப வேணான்ட்டாங்க. உன்னை தொட்டு அசைக்கவே கூடாதுன்னு ஒரே கண்டிப்பா சொல்லிட்டாரு மாப்பிள்ள. உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாருன்னு தோணுது. நல்ல பிள்ளை என்று சொல்லி கொண்டு போனது கேட்டு அவளுள் கசப்பாக ஒரு சிரிப்பு பரவியது. வெளிப்பார்வைக்கு எல்லாருமே நல்லவங்க தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மாமியார் வந்தது, ராஜாராமன் வந்தது, இருவரும் பேசியவை எல்லாம் அவளுக்கு அரை தூக்க நிலையில் தெரிந்துதான் இருந்தன. இருந்தாலும் எதுவும் அறியாதவள் போல் கேட்டுக்கொண்டாள். என்னடி முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை கூட காணல என்ற பர்வதம்மாள் கவலையுடன் அவள் கழுத்தில் தொட்டு பார்த்தாள். என்ன சிந்து, இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்றவாறு சிவகுருநாதன் அங்கு வந்தார். அப்படியேதான்ப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் போல தேவலன்னு உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேணும்னா சொல்லிக்கலாம். அப்ப இன்னைக்கே ஸ்பெஷலிஸ்ட பாக்கலாமா? அதான் 3 நாள் போட்டுன்னு இருக்கிறாரே அந்த டாக்டர். அதுக்கப்பால போய்க்கலாங்க. முதல்ல நம்ம சாமான் லிஸ்ட சரி பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட பாக்கலாம். அட பர்வதம், பரவாயில்லையே. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரி. பைரவி அப்போது அங்கு வந்து, என்ன சிந்து, உடம்பு தேவலையா என்று அவள் பங்குக்கு விசாரித்து அக்காவின் இல்லை எனும் தலையசைப்பை பார்த்து தனக்குள் கவலையாய் யோசிக்கலானாள். அக்கா பண்ணுவதெல்லாம் வெறும் பாவனை என்பது யாருக்குமே தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டாள். வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சிந்து தன் அறையில் முழங்கிக் கொண்டு சிந்தனையே உருவானாள். இன்னும் 1 வாரம் வரையில் கணவனுடான உறவை தன்னால் ஒத்திப்போட முடியும் என்றாலும்
அடையாற்றில் வசித்து வந்த அவன் நாள்தோறும் அவர்கள் வீட்டுக்கு வந்து சிறிது பொழுதை அவளுடன் கழித்துவிட்டு போக நினைத்ததால் அதை தன்னால் தடுக்க முடியாதே என்னும் புது கவலையில் அவள் மனம் அலைக்கழிந்தது. தனி அறையில் அவள் படுத்திருப்பது நல்லதில்லையே என்று நினைத்தாள். அவனது தொடுகைகளை எல்லாம் அவனை பற்றிய ஐயங்கள் தீரும் வரையில் தன்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது என்பதில் மாறுபட்ட கருத்தே அவளுக்கு இல்லை. இந்த சில்லறைத்தனங்களை எப்படி தவிர்ப்பது என்று அன்று பிற்பகல் முழுவதும் யோசித்ததில் கடைசியில் ஒரு யோசனை உருவாயிற்று. பைரவி, பைரவி, கொஞ்சம் இங்க வாயேன். என்ன சிந்து, இங்க ஜன்னல் வழியா வெயில் வருது, கதவை சாத்தினா புழுங்குது. சின்ன ரூம் பாத்தியா, ஒரு மாதிரி அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஹால்னா அப்படி இல்ல பாத்தியா, அதுக்கு தானே. பைரவி தலை தாழ்த்தி கீழ்துட்டை கடித்தபடி சிரிப்பை அடக்கி கொண்டாள். சரி சிந்து, நீ முதல்ல கட்டுல இருந்து இறங்கு. அம்மாவை உதவி கூப்பிட்டுக்கிட்டுமா? கட்டுல வெளியே கொண்டு போட்டு போகணுமே. ஐயையோ வேணாண்டி, அம்மா எல்லாம் இப்ப கூப்பிடாத. சரி, அம்மா இப்ப எங்க? கொல்லப்புறத்துல நின்னுகிட்டு காம்பவுண்ட் சொல்லுதுக்கு அந்த பக்கத்துல ஏதோ கேட்டுட்டு இருக்கிற ஐயர் வீட்டு மாமிகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நல்லதா போச்சு, அவங்க வரத்துக்குள்ள நாம 2 பேருமா கட்டுல நகர்த்தி போட்டுடலாம் என்ற சிந்துஜா சடக்கென குதித்தாள். இருவரும் 2 நிமிடங்களில் கட்டிலை நகர்த்தி கூடத்துக்கு கொண்டு வந்து போட்டார்கள். அடுத்த கணத்தில் சிந்துஜா அதில் ஏறி படுத்துக்கொண்டு தனது சோர்வான முகத்துக்கு போனாள். இந்த பாரு பைரவி, அம்மா வந்து கேட்டா நீயே ஒண்டியாளா கட்டில நகர்த்தினதா சொல்லணும். எனக்கு அங்க ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொன்னதா சொல்லு, நான் தூங்க போறேன். தூங்குற மாதிரி இருக்க போறேன்னு சொல்லு என்று பைரவி சிரிக்க, அவள் சிரிப்பில் சிந்துஜாவும் கலந்து கொண்டாள். சிந்து, இது மாதிரி எத்தனை நாளுக்கு தப்ப முடியும்? சீக்கிரம் ஏதாச்சும் செய்யணும். சட்டுன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா நல்லது. இந்த நடிப்பு, பாவனை, பொய் இதுக்கெல்லாம் டாட்டா சொல்லிடலாம். சிந்துஜா பதில் சொல்லாது இருந்தாள். சிந்து, அந்த பச்சை பார்சல் ஆளை நாம எப்படி பாக்குறது? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் தோணவே மாட்டேங்குது. சில நொடிகள் மௌனத்தில் கரைந்த பின் சிந்து, எனக்கு ஒரு யோசனை தோணுது என்றாள் பைரவி. அவள் முகம் மலர்ந்திருந்தது. அதற்குள் அருகே காலடி சத்தம் கேட்டது. பர்வதம்மாள் தான் வந்து கொண்டிருந்தாள். அம்மா வந்துட்டு இருக்காங்கடி, கண்ணை மூடிக்க, அப்புறம் பேசுற. சிந்துஜா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். என்னடி இது, இங்க எதுக்கு வந்து படுத்திருக்கா இவ? யாரு கட்டுல நகர்த்தினது? எதுக்காக? அந்த குட்டி ரூம்ல ஒரே புழுக்கமா இருக்காம்மா. சிந்துவுக்கு மூச்சு முடுறாப்புல இருக்குதான். சாமான்களை வேற நிறைய இப்ப அதிகப்படியா அடைச்சிருக்கோம்ல, அதான். கூடத்துல கட்டுல போடு நீடிச்சு போட்டேன். ஒண்டியாவா நவுத்துன? ஒன்னும் கஷ்டம் இல்லம்மா, பிடிச்சு இழுக்க வேண்டியதானே. உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்க பக்கத்து வீட்டு மாமியோட பேசிட்டு இருந்தீங்க, அதான் கூப்பிடல. ஹால்ல படுத்தா காத்தோட்டமா இருக்கும் தான் என்ற பர்வதம்மாள் திடீரென்று விழித்து கொண்டவள் போல, மாப்பிள்ள வருவாரே டெய்லி, நான் இங்க ஹால்ல படுத்தா எப்படி? அவளோட பேசுறதுக்கு வருவாரு. ரூமா இருந்தா வசதி, ஏதோ பேசுவாரு, சிரிப்பாரு. ஹால்னா கூச்சப்படுவாரு. இது சரியா இல்லையே. பேசுறதும் சிரிக்கிறதுக்கும் ரூம் என்னத்துக்குமா என்று துளியும் சிரிக்காமல் கேட்டுவிட்டு பைரவி உடனே பொங்கிய சிரிப்பை அடக்கி கொள்ள முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு விரைந்து நகர்ந்து விட்டாள். திமிர பாரு என்ற பர்வதம்மாள், சிந்து, ஏய் சிந்து என்று அவளை தொட்டு அசைத்தாள். என்னம்மா, என்னடி இது, இப்படி ஹால்ல வந்து படுத்துக்கிட்ட? மருமக பிள்ளை வருவாரு, வரட்டுமே, அதுக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு கழித்து தாய்க்கு முகம் காட்டாது திரும்பி படுத்து கொண்டாள். விவரம் தெரிஞ்ச தங்க இருக்கிற வரைக்கும் வீட்டுல தனியா புருஷனோட ஒரு அறைக்குள்ள இருக்க வெட்கப்படுறாளோ என்று சிரித்த அவள், இத பாருடி, நீ ரூம்ல போய் படு, ஹால் வேணாம் என்றாள் அதட்டலாக. நான் இங்கதாம்மா படுப்பேன், அங்க நாய் கூட இருக்காது, ஒரே புழுக்கம். இத்தனை நாள் சொர்க்கமா இருந்த ரூம்ல இப்ப திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு புழுக்கம்? நிஜமாத்தாமா, ஒரு மாதிரி மூச்சு முட்டுது, இங்க வந்ததும் போயிடுச்சே. பர்வதம்மாள் சற்று நேரம் நின்று மகளை உற்று பார்த்துவிட்டு தன் வேலையை கவனிக்க போனாள். அவள் தலை மறைந்ததும் பைரவி வந்தாள். என்னடி, என்னமோ யோசனை தோணுச்சுன்னியே, என்ன அது? அப்போது நிழல் தட்ட இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வந்து கொண்டிருந்தது ராஜாராமன் தான். அம்மா, அத்தான் வந்திருக்காரு என்று கூவிக்கொண்டே பைரவி உள்ளே ஓடி போனாள். பர்வதம்மாள் வந்து முகமன் கூறுவதற்குள் ராஜாராமன் தானாகவே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் கட்டிலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவன் வந்தபோது பைரவியுடன் பேசிக் கொண்டிருந்த என்னும் ஐயத்தால் சிந்துஜா அவனை பார்த்து புன்னகை செய்தாள். தூங்குபவள் போல நடிக்க முடியாமல், இப்ப எப்படி இருக்கு உடம்பு? துப்னியுண்டு பரவாயில்ல, ஆனா கிறுகிறுப்பு இன்னும் போல, உடம்புல ஒரே வலி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டாரேன். அவன் தலையாட்டி விட்டு அவளை ஆர்வத்துடன் நோக்கினாள். அவள் கவனிக்காதவள் போல இருந்தாள். தலை தாழ்ந்திருந்தது. மயக்கம் வராப்புல இருக்குன்னுட்டு இருந்தியே, அது எப்படி இருக்கு சிந்து? அது மட்டும் நிறைய குறைஞ்சிருக்கு. ஆனா உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்குத்தான் மயக்கமா வருது எனும் அவனது காதல் கிசுகிசுப்பை அவள் பற்களை கடித்து அரை புன்சிரிப்புடன் சகித்து கொண்டாள். இப்படிலாம் பேசினா உனக்கு பிடிக்காதோ? பர்வதம்மாள் தொண்டையை கனைத்து கொண்டே அங்கு தோன்றி காஃபியை ஒரு முக்காலியில் வைத்து விட்டு போனாள்.
காஃபியை அவன் வாய் வாயாக குடிக்கலானான். ஒவ்வொரு வாய்க்கும் இடையே இடைவெளி விட்டான். தனக்கு அவனுடன் பேச பிடிக்காததால் விளைந்துவிட்ட இறுக்கம் அவனை பாதிப்பதாக அவளுக்கு தோன்றியது. இடம் கொடுக்காமல் இருக்கும் அவளுடன் அதிக நேரம் தங்குவது முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் போலவும் அவளுக்கு அவன் தோன்றினான். இவையெல்லாம் தன் பிரமைகளாக இருக்கலாம் எனும் எண்ணமும் அவளுக்கு வராமல் இல்லை. அவன் வாய் வாயாக காஃபியை பருகியதும் நீண்ட இடைவெளி விட்டு பருகியதும் அங்கு தங்குவதற்கு நேரம் எடுத்துக் கொள்கிற முயற்சி என்றும் அவளுக்கு தோன்றியது. ஒரு வகையில் அவளுக்கு பாவமாக இருந்தாலும் மனம் கரைய மறுத்தது. காஃபியை குடித்து முடித்துவிட்டு அப்புறம் என்றான். அவள் புன்னகை செய்தாள். பேசவே மாட்டேங்கிறிய. அதான் சொன்னனே, ஒரே அலுப்பு, பேசுறது கூட ஒரே பிரயாசையா தோணுது. அதானே, வேற ஒண்ணும் இல்லையே. ஏதோ மூட் அவுட் ஆனது மாதிரி தெரியற, அதான் கேட்டேன். இல்ல, அந்த இல்ல கூட உற்சாகமே இல்லாம தான் சொல்றேன். உனக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னு தான் தோணுது. உன் கூட பேசிக்கிட்டாது இருக்கலான்னு நான் எவ்வளவு அவளோட வந்தேன் தெரியுமா? நீ என்னடானா ஒரே டல்லா இருக்கிற என்று சொல்லி கொண்டு போனவனின் பார்வை நீட்சியாக அவள் மீது படிந்திருந்தது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தோன்றாததால் அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அவன் பேசாமல் இருந்தான். அவன் எழுந்து போக மாட்டானா என்று அவளுக்கு இருந்தது. கண்களை மூடிக்கொண்டாள். அவன் மேலும் பொதுவாக அவள் கல்லூரியை பற்றி ஏதேதோ கேட்டான். அவளும் பதில்களை சொன்னாள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் கிளம்பினான். அப்போ நான் வரட்டுமா? உடம்பு கவனிச்சுக்க. இதான் என்னோட ஆபீஸ் டெலிபோன் நம்பர். முடிஞ்சா எங்கிருந்தாவது உடம்புக்கு சரியானதுக்கு அப்புறம் பேசு. இதுக்கு இடையில நான் தினமும் சாயங்காலம் ஆபீஸ் விட்டதும் நேரா இங்க வந்து உன்னோட கொஞ்ச நேரம் பேசிட்டு போறதா இருக்கேன். சரியா? சரிங்க. நான் எவ்வளவு ஆவலா இருக்கேன் உன்னை பாக்குறதுக்கும் உன்னோட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும். உன்கிட்ட அந்த ஆர்வமே இல்லையே. ஏன் சிந்து? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எனக்கும் இருக்கு. உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பாருங்க என்றாள். தான் இப்படியெல்லாம் பொய்யாக பேசுவதற்காக தன்னையே வெறுத்து கொண்டாள். மாமியாரை அழைத்து அவன் இறுதியாக விடை பெற்றுக் கொண்ட பின், உடம்பு பாத்துக்க சிந்து, நான் வரட்டா என்று கூறி அருகே வந்து நின்ற பைரவியிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். ரேழி வரை போனவன் திடீர்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு நேரம் கேட்கவே தோணல. மாமா ஆபீஸ்க்கு போயிட்டாரா என்றான். ஆமா தான், வந்ததும் சொல்லுங்க என்று கூறிவிட்டு அவன் படி இறங்கினான். ஏனோ சிந்துஜாவின் மனதில் ஒரு சங்கடம் தோன்றியது. தான் நடந்து கொண்டிருக்கிற விதம் சரியில்லையோ எனும் ஐயம் அவனது முதுகுப்புறத்தை நோக்கிய கணத்தில் அவளுக்கு வந்தது. பர்வதம்மாள் அங்கிருந்து போனதும், என்னடி பைரவி, ஏதோ யோசனை தோணுச்சுன்னு சொல்ல வந்தியே, என்ன அது என்றாள். உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியானதும், அதாவது சரியாயிட்டு தான் நீ என்னைக்கு சொல்ல போறியோ அன்னைக்கு நாம 2 பேரும் வெளியே போய் நம்ம அப்பா ஆபீஸ் பத்மநாபனை டெலிபோன்ல கூப்பிட்டு பேசணும். அதான் ஏற்கனவே நம்ம மனசுல இருக்கிற திட்டமாச்சே. ஆனா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வெளியே போறது? வெளியே போற அளவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நான் சொன்னா அடுத்தது என்ன அங்க அனுப்பிடுவாங்களேடி. அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நாம என்ன செய்யணும்னா, படுத்த படுக்கையா இருக்கிற உன்னோட காலேஜ் பிரின்சிபல் கல்யாணத்துக்கு வராதனால உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நான் காலேஜ் விட்டு வந்ததும் ஒரு நாள் கதை அளப்பேன். உடனே நீயும் நானுமா அவங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனா நேரா ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் அங்க இருந்து அந்த பத்மநாபனோட பேசுறோம். என்ன சொல்ற? நல்ல யோசனை தான். ஆனா அம்மா தான் அனுப்பணும். நாம சொல்ற விதமா சொன்னா அம்மா ஏமாந்து போய் அனுப்பிடுவாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாலையில் வீடு திரும்பிய சிவகுருநாதன் பர்வதம் பர்வதம் என்று கூப்பாடு போட்டுக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார். நுழைந்தவர், அட இதென்ன ஹால்ல படுத்திருக்கா சிந்து என்றார். அங்கு வந்து பர்வதம்மாள் நடந்ததை சொன்னாள். மருமக பிள்ளை வந்து போனதையும் தெரிவித்தாள். எப்படி இருக்கிறா சிந்து? கொஞ்சம் பரவாயில்லங்கிறா. மருந்து வேலை செய்யணும்ல. இன்னும் 2 நாளும் கழிச்சு பிற்பாடுதான் தெரியும். ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம சிந்து இன்னும் 15 நாள் நம்மளோட இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஜோசியர் இன்னும் 15 நாளைக்கு நல்ல நாளே இல்லைன்னுட்டாரு. அதனால 15 நாள் கழிச்சு சிந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு நாம அனுப்பி வச்சா போதும். அது வரைக்கும் அவன் நம்ம கூட இருப்பாடி என்று அவர் உற்சாகமாய் இறைந்து சொன்னார். சிந்துஜாவின் செவிகளிலும் அவர் கூறிய சொற்கள் இனிய இசையாய் புகுந்தன. அம்மாடி பிழைச்சேன். 15 நாட்களுக்குள்ள நிறைய சாதிக்க முடியும். புகுந்த வீட்டு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப அவசியப்பட்டா அப்பாட்டமே சொல்லிடலாம். சிந்து, அவள் புரண்டு படுத்து கண் விழித்தாள். எழுந்து உட்கார்ந்தாள். உடம்பு தேவலையாமா? பரவாயில்லப்பா. மறுநாள் மாலையில் தான் சொன்னபடி ராஜாராமன் அவளை பார்க்க வந்தான். ஆனால் ஒரு புதிய செய்தியுடன் வந்தான். 15 நாட்களுக்கு அவனை பாம்பேக்கு ஒரு தற்காலிக பதவி உயர்வில் அனுப்புகிறார்களாம். 15 நாட்களுக்குத்தான் என்றாலும் அதை ஏற்பது அவனது வருங்காலத்துக்கு நல்லது என்பதால் போக தீர்மானித்து உள்ளானாம். எனவே மறுநாளே விமானத்தில் புறப்பட்டு போகிறானாம். வருத்தத்துடன் அவளுக்கு அவன் தெரிவிக்க இந்த செய்தி அவளுக்கு பெரிய நிம்மதியை அளித்தது.
யாரும் அருகில் இல்லாத வசதியான நேரத்தில் பதவி உயர்வுங்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஆனா நாம ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூட முடியாம 15 நாள் கழிச்சாகணுமேங்கிறத நினைச்சா ஒரே வேதனையா ஏமாத்தமா இருக்கு என்று அவன் முனகினான். அவள் கைகளை அவன் பற்ற முற்பட்ட நேரத்தில் வேலைக்காரி துடைப்பத்துடன் அங்கு தோன்ற அவன் அவசரமாய் கையை இழுத்து கொண்டாள். அவள் சற்றே அப்பால் போனதும், என்ன சிந்து, ஒண்ணுமே சொல்லாம இருக்க, உனக்கு அந்த ஏமாத்தம் இல்லையா என்றான் ஆங்கிலத்தில். எனக்கும் தாங்க என்று அவள் முனகி வைத்தாள். என்னமோ தெரியல சிந்து, நான் உன்கிட்ட ஒரு பெரிய மாறுதலை பாக்குறேன். அன்னைக்கு என்னோட ஸ்கூட்டர்ல வந்த சிந்துவுக்கும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற சிந்துவுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் தெரியறதா தோணுது. உன்னோட கலகலப்பே போயிட்டா மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறது தப்பாவும் இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு மோசமான ரகசியம் இருக்கான்னு எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த மாறுதல். அது என்னங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேத்தபடி நடந்துக்கிறதுக்கு தோதா இருக்கும்னு தோணுது. என்னோட மாற்றத்துக்கு அதாங்க காரணம் என்று சொல்ல துடித்த நாவை கட்டுப்படுத்தி விட்டு, நீங்க நினைக்கிறது தப்புதாங்க. அப்பாவை அம்மாவை விட்டு பிரிய போற வருத்தம் தான், வேற ஒன்னும் இல்ல. அத கூட ஒரு ஆர்வத்தோட சொல்ல மாட்டேங்கிற. சரி, எனக்கு தான் வீண் பிரமன் நினைக்கிறேன், போட்டும் விடு. அப்புறம் 15 நாள் கழிச்சு தான் நாம சந்திக்க முடியும். அது வரையில நான் தினமும் உனக்கு லெட்டர் போடுவேன். நீயும் மறு தபால்ல பதில் போடணும் என்ன? சரிங்க. வெளியே போய் கவர் வாங்குற வேலை கூட உனக்கு இருக்காது. என் லெட்டரோடவே என்னோட விலாசம் எழுதி தபால் தலை ஒட்டின உரையும் உனக்கு அனுப்பிடுவேன். நீ பதில் எழுதி உரையை ஒட்டி பைரவீட்ட கொடுத்து பெட்டியில போட்டா போதும். சரிங்க. ஓரிரு நிமிடங்களேனும் தனியாக அவளுடன் இருக்க முயன்று முடியாமல் தோற்று போய் ராஜாராமன் இறுதியில் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி போனான். வீட்டை அடைந்த ராஜாராமன் ஒரு விந்தையான மனநிலைக்கு ஆட்பட்டிருந்தான். சிந்துஜாவிடம் ஒரு மாற்றம் விளைந்துள்ளதாக அவன் உறுதியாய் நம்பினான். அவள் அதற்கு சொன்ன சமாதானத்தை அவனால் நம்ப முடியவில்லை. ஸ்கூட்டரில் உட்கார்ந்து பயணித்த போதும், அதன் பிறகு ஹோட்டலிலும் கடற்கரையில் உடனிருந்த போதும் அவள் முகத்தில் தென்பட்ட ஆர்வம், வெட்கம் கலந்த மகிழ்ச்சி, இவை இரண்டும் காணாமல் போயிருந்ததாக அவன் நிச்சயமாக உணர்ந்து வியப்படைந்தான். இந்த குறுகிய இடைக்காலத்துக்குள் என்னதான் நிகழ்ந்திருக்கும்? மாப்பிள்ளை அழைப்பன்று கூட கலகலப்புடன் சிரிப்புடனும் எதிர்பார்ப்பு கலந்த உற்சாகத்துடனும் தென்பட்டவளுக்கு முகூர்த்தம் முடிந்த பிறகு என்னதான் ஆகியிருக்கும்? ஒருவேளை அந்த விஷயம் இருக்காது. எப்படி தெரிய முடியும்? வழியே இல்லை. என்னுடைய சொந்தக்காரர்களில் யாராவது சொல்லி இருந்தால்தான் உண்டு. அவர்களில் கூட சிலருக்குத்தான் அந்த விஷயம் தெரியும். தெரிந்த சிலரும் என் குடும்ப நலனில் அக்கறை உள்ளவர்கள். வத்தி வைக்கிற அளவுக்கு பகைமை ஏதும் இல்லாதவர்கள். அப்படி இருக்கும்போது ஒருவேளை நான் நினைப்பதெல்லாம் அபத்தமானதோ எனும் எண்ணமும் அந்த நிச்சயத்துக்கு அப்பால் அவனுக்கு வந்து கொண்டிருந்தது. ஒருவேளை தனக்கு பெரிதாக உடம்புக்கு ஏதோ நோய் வந்து விட்டதென்று பீதியடைந்திருக்கிறாளோ? என்னடா, என்ன சொல்ற அவன் பொண்டாட்டி? உடம்பு நல்லாயிடுச்சா? அவனது சிந்தனை கலைந்தது. பரவாயில்லம்மா. ஏன்டா என்னவோ மாதிரி இருக்கிற? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு பாம்பேக்கு ஒரு 15 நாளைக்கு ப்ரமோஷன் கொடுத்து மாத்திருக்கிறாங்க. நாளைக்கு காலையில புறப்படணும். பிளேன்ல போறம்மா. பரவாயில்லடா, பொண்டாட்டி வந்த வேலை, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது. தன் மருமகளை பற்றி அம்மா முதலாய் உதிர்த்த நல்ல வார்த்தை கேட்டு ராஜாராமனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் பாம்பே புறப்படுவதற்கான ஆயத்தங்களில் மும்முரமாக முனைந்தான். ராஜாராமன் புறப்பட்டு போன மறுநாள் காலை 11 மணிக்கு சிந்துஜா மலர்ந்த முகத்துடன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். அடுக்கலைக்கு போய், அம்மா, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ரொம்பவே தலை சுத்தல் கொஞ்சம் கூட இல்ல, வைப்பும் இல்ல, பழைய உடம்பு வந்துட்டா மாதிரி இருக்குமா. பர்வதம்மாள் வியப்புடன் அவளை ஏறிட்டாள். மருமப்புல அந்த பக்கம் புறப்பட்டு போனதும் இந்த பக்கம் இவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சே, இது என்ன மாயம்? ஏற்கனவே பேசி வைத்துக் கொண்டபடி அப்போது அங்கு வந்த பைரவி, சிந்து, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி, நேத்து நம்ம அன்னபூர்ணிய பார்த்தேன். பிரின்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம், அதனாலதான் உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியலையாம். படுத்த படக்கையில ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்களாம். உன்னை பார்க்கணுங்கிறாங்களாம். வர சொன்னாங்களாம். கூட நான் சொல்ல மறந்து போயிட்டேன்டி சிந்து. ஐயோ, பிரின்சிக்கா உடம்பு சரியில்லை? அதான் அவங்க என் கல்யாணத்துக்கு வரல. என் மேல எவ்வளவு பிரியம் அவங்களுக்கு. அது யாரடி பிரிஞ்சியும் குருமாவும்? பிரிஞ்சி இல்லம்மா, பிரின்சி. பிரின்சிபல்ங்கிறதோட சுருக்கம். அவங்கள பார்க்க நான் இன்னைக்கே போயாகணுமா. ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்களாமே. சரிதாண்டி, அறிவு கெட்டவளே. இன்னைக்கு தான் முகம் தெளிஞ்சிருக்கு, இன்னைக்கே வெளியில கிளம்புறாளாம். போடி போ, போய் படு. சிந்து கண்களை கசக்க தொடங்கினாள். ஐயோ, தடுக்காதீங்கம்மா, வயசானவங்க செத்துக்கிட்டு வச்சாங்கன்னா எனக்கு ஆயுசு முச்சூடும் வேதனை ஆயிடும். போக விடுங்கம்மா. போனேன் வந்தேன்னு வந்துருவேன். பைரவியும் துணை கழிச்சிட்டு போறேம்மா, அப்புறம் என்ன பயம்? இப்ப எனக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்லம்மா. சிந்துஜாவுக்கு மிகவும் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டதாகத்தான் பர்வதம்மாவுக்கும் தோன்றியது.
எனவே சரிடி, அந்த பாவம் எனக்கு வேணாம், ஆட்டோல போயிட்டு ஆட்டோலே திரும்பிடுங்க, வழியில குருமா கிருமான்னு வேற எவளையும் பார்க்க போயிடாதீங்க, தெரிஞ்சுதா என்றாள். சிந்துஜா சிரித்துக்கொண்டே ஓடினாள். முந்தைய நாள் வரை படுக்கையே கதி என்று கிடந்த மகள் பழையபடி துள்ளி குதித்து ஓடியதை பார்த்து பர்வதம்மாள் மகிழ்ச்சியும் வியப்புமாக நின்றாள். போயிட்டு வரம்மா என்றவாறு காலணிகளை அணிந்து கொண்ட மகள்களிடம், சரி பொழுதோட வந்து சேருங்க, ஆனா போற இடத்த சொல்லிட்டு போங்கடி, உங்க அப்பா வந்தா 1000 கேள்வி கேட்பாரு, அட்ரஸ கேலண்டர்ல குறிச்சு வச்சுட்டு போங்க என்ற பர்வதம்மாள் ஒரு பேனாவையும் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த நாள்காட்டியையும் எடுத்து வந்து கொடுத்தாள். கல்லூரி முதல்வரின் முகவரி தெரியாததால் சிந்துஜா கணம் போல் திகைத்து விட்டு ஒரு தோழியின் முகவரியை எழுதினாள். முதல்ல இந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம்மா, அவ வீடு இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் நடன்னு தெரியுமே தவிர சரியான விலாசம் தெரியாது. அவ எங்களை பிரின்சி கிட்ட கூட்டிட்டு போவா. அன்னபூரணி எனும் தோழியின் முகவரியை கிறுக்கிவிட்டு சிந்துஜா பைரவியுடன் தெருவில் இறங்கி நடந்தாள். பொது தொலைபேசி கூண்டு நல்ல வேளையாக காலியாக இருந்தது. 2-3 தடவைகள் சுழற்றிய பிறகு இணைப்பு கிடைத்தது. எஸ், ஹெட் கிளார்க் மிஸ்டர் பத்மநாபன் ப்ளீஸ். இன்னையிலிருந்து இன்னும் 1 வாரத்துக்கு அவர் லீவுமா, வெளியூர் போக போறதா சொன்னாரு. அவங்க தங்க ஊர்ல தானங்க இருப்பாங்க, எனக்கு அவங்க வீட்டுக்கு அவசரமா போகணும். அவங்க வீட்டு விலாசம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க யாருமா? அவரோட சொந்தக்கார பொண்ணுங்க. அசலூர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி லெட்டர் எழுதியிருந்தோம், எங்க லெட்டர் கிடைக்கல போல, யாரும் வரல, அதான். சற்று பொறுத்து தொலைபேசிக்கு வந்த அவர் மயிலாப்பூர் கவரி ஒன்றை சொன்னார். சிந்துஜா அதை திருப்பி சொல்ல பைரவி தன்னிடம் இருந்த டைரியில் குறித்து கொண்டாள். வேறு ஏதேனும் இசகு பிசகான கேள்வியை அந்த மனிதன் கேட்கும் முன் தொடர்பை துண்டிக்க எண்ணிய சிந்துஜா, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அவசரமாய் கூறி இணைப்பை துண்டித்து விட்டாள். இருவரும் வெளியே வந்தார்கள். பின்னர் மயிலாப்பூருக்கு பயணமானார்கள். வழியில் ஒரு கடையில் பிஸ்கட் பொட்டலம் வாங்கி கொண்டார்கள். பத்மநாபனின் வீட்டை கண்டுபிடிப்பது இருவருக்கும் சிரமமாக இல்லை. கதவை தட்டிவிட்டு இருவரும் நின்றார்கள். சிந்துஜா திடீரென்று பைரவியின் கையை பிடித்து கொண்டாள். உன் கையெல்லாம் ஏன் சிந்து இப்படி வேர்த்திருக்கு? பயப்படாத, ஒண்ணுமே இருக்காது பாரு கடைசியில. சிந்துஜாவுக்கு விழிகளில் நீர் துளிர்த்தது. என்னோட வருங்காலமே அந்த பொண்ணு சொல்ல போற தகவல்ல தாண்டி இருக்கு. காலடி ஓசை கேட்டது. யாரு என்று கேட்டபடி வந்து அந்த பெண் கதவை திறந்தாள். கல்யாணத்தில் சந்தித்த அதே பெண். அட நீயா, வா வா என்றாள். பிறகு, நானே உங்க வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க, உள்ள வாங்க என்று இருவரையும் வீட்டினுள் அழைத்து போனாள். சிறிய வீடுதான். சமையலறைக்கு முன்னால் இருந்த சிறு கூடத்தில் பாய் விரித்து இருவரையும் அந்த பெண் உட்காரச் சொன்னாள். சிந்துஜா அவளிடம் பிஸ்கட் பொட்டலத்தை கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்டு, தேங்க்ஸ், ஆனா பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி குழந்தை எதுவும் இந்த வீட்டுல இல்ல, நான் தான் சாப்பிடணும் என்றாள் அவள். பிஸ்கெட்டுக்கு என்னங்க, பெரியவங்களும் சாப்பிடலாமே. அவள் சிரித்து கொண்டே இருவருக்கும் எதிரே அமர்ந்தாள். அன்னைக்கு உங்க அண்ணா உங்களை தடுத்து கூட்டு போயிட்டாரு. நீங்க சொல்ல வந்தது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா தலையே விடிச்சிரும் போல ஆயிடுத்து எனக்கு. அன்னையிலிருந்து எனக்கு தூக்கமே இல்ல, மனசுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு. அவரும் திடீர்னு ஒரு டெம்பரரி ப்ரமோஷன்ல பாம்பே போயிருக்கிறாரு. வரத்துக்கு 2 வாரம் போல ஆகும். உங்க அண்ணா எங்க அப்பா ஆபீஸ்ல தான் உட்காருங்கிறத கண்டுபிடிச்சு எங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்க ஆபீஸ்ல இருந்து உங்க விலாசத்தை கண்டுபிடிச்சோம். அன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்க மேடம்? நீங்க சொல்ல போற விஷயத்துலதான் என்னுடைய வருங்காலமே இருக்கு என்று கம்மி போன குரலில் சொல்லி நிறுத்தினாள் சிந்துஜா. அவள் குரல் உணர்ச்சியின் பிடியில் சிக்கி உடைந்திருந்தது. கொஞ்சம் இருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அவள் உள்ளே போனாள். 2 நிமிடங்களில் காஃபி கோப்பைகளுடன் திரும்பி வந்தாள். மூவரும் மௌனமாய் காஃபியை பருகினார்கள். காஃபியை குடித்தானதும் அந்த பெண், எங்க அண்ணா சொல்றது ஒரு விதத்துல சரிதான்னு தோணுது, ஆனா அதுக்காக அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கிறதும் சரியா தெரியல. எனக்கு அன்னையிலிருந்தே மனசு அடிச்சுட்டே இருக்கு என்றாள். உங்க அண்ணி வெளியே போயிருக்காங்களா என்று சிந்துஜா விசாரித்தாள். ஆமா, அவங்களும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. எனக்கு சொந்த ஊர் மதுரை. நரம்பு சம்பந்தமான ஒரு கோளாறு இருக்கு எனக்கு. அதுக்கு வைத்தியம் பாத்துக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். உன்னோட கல்யாணத்தன்னைக்கு பார்த்து 10 மணிக்கு எனக்கு நரம்பு டாக்டர் கிட்ட எங்க அண்ணா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அதான் என்னையும் கல்யாணத்துக்கு கூட்டு வந்தாரு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு போறதுனா கஷ்டமாச்சே. தவிர அந்த டாக்டரும் உன் கல்யாணம் நடந்த மண்டபத்துல இருந்து கொஞ்சம் தொலைவுல தான் இருந்தாரு. ஆனா நான் வந்தது நல்லதா போச்சு. எங்க அண்ணாவானா வேற விதமா சொல்றாரு. உன்னை ஏன் தான் கூட்டு போனோன்னு அங்கலாய்க்கிறாரு. சொல்லுங்க மேடம். மதுரையில எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல உங்க வீட்டுக்காரர் 2 மாசம் போல குடியிருந்தாரு. அதனாலதான் எனக்கு அவரை தெரியும். 2 மாசத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவரா காலி பண்ணிட்டு போல, அப்படி நேர்ந்துடுச்சு என்று அவள் பால் குக்கரின் விசில் கேட்டு உள்ளே போடினாள். என்னடி பைரவி சொல்ல போறாங்க இவங்க? பதட்டப்படாத சிந்து.
சிந்துவின் விழிகளில் நீர் மூழ்கின. கஷ்டப்பட்டு கண்களை துடைத்துக் கொண்டாள். 2 நிமிடங்களில் திரும்பி அவள் உட்கார்ந்து தொடர்ந்தாள். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். இப்பெல்லாம் ஏமாத்துக்காரங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. தீர விசாரிக்காம கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணவே கூடாதுமா. நீ படிச்ச பொண்ணு. இத சொல்லி உன் வாழ்க்கைய கெடுக்கணுங்கிறது என்னோட நோக்கமே இல்லம்மா. எங்க அண்ணாவுக்கே நான் சொல்லித்தான் விஷயம் தெரியும். மனையில மாப்பிள்ளை பையனை பார்த்ததுமே நான் எங்க அண்ணாவை ஓரமா அழைச்சிட்டு போய் இப்படி இப்படி விஷயம்னு சொன்னேன். எங்க அண்ணா முகூர்த்தம்லாம் முடிஞ்சு தாலி கட்டியாச்சு. இனிமே எதையும் அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லித்தான் ஆகணும்னு அவரு கேட்கல. ஆனா எனக்கா மனசு கேட்கல. அதான் உன்னை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா அண்ணா என்னை தடுத்துட்டாரு. விஷயம் என்னதுன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லைங்க. சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குதுமா. உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன் ஒரு ஒரு கொலகாரன். பைரவியின் கையை சிந்துஜா இறுக்கி பிடித்து கொண்டாள். என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா. 6 வருஷத்துக்கு முந்தி நடந்த சமாச்சாரம் மதுரையே திமிலோகப்பட்டுச்சு. பேப்பர்ல கூட உங்க வீட்டுக்காரோட போட்டோலாம் வந்துச்சு. யாருங்க கொலை பண்ணாருங்கிறீங்க? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா. அதுவும் முதல்ல சரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆனதுனால அப்பா அம்மா பேச்ச கட்டுப்பட்டு கல்யாணம் கட்ட முடியாதுன்னுடுச்சு. அதனால இந்த ஆளு அதை கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு கிளம்புறப்போ இவன் போய் கொலை பண்ணி பின்னால போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க. ஆனா யார பிடிச்சு எப்படி தப்பிச்சான்னு தெரியல. கொலை நடந்து 2 மாசத்துக்கெல்லாம் நாங்க வடக்க போயிட்டோம். அதனால மத்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை குறைஞ்ச தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டானோ என்னமோ. அதுவும் தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லி எச்சரிச்சு வைக்கணும்னு. சிந்துஜாவுக்கு கிரு கிருவென தலை சுழன்றது. அவள் அப்படியே சாயலானாள். பைரவி அவளை பிடித்து கொண்டாள். பிறகு படுக்க வைத்தாள். சிந்து சிந்து மயக்கமா வருதா? சிந்துஜா ஓவென்றி கதறி எழ ஆரம்பித்தாள். இதுக்குத்தான் எங்க அண்ணா தடுத்தாரு சொல்லக்கூடாதுன்னு. கொஞ்ச நேரத்தில் சிந்துஜா தன்னை சுதாரித்துக் கொண்டாள். எழுந்து உட்கார்ந்தாள். பரவாயில்லங்க. நீங்க சொல்லணும்னு நினைச்சதுல தப்பே இல்ல. கொலை செய்யற அளவுக்கு போறவர்னா அவர்கிட்ட நாங்களும் எச்சரிக்கையா இருக்கணும்ல. நாளைக்கு வேற ஏதாச்சும் விபரீதமா செய்ய மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? என்னோட பயமும் அதேதாமா சிந்து. அதனால்தான் சொல்லணும்னு துடிச்சனே தவிர உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னுட்டு இல்ல. ஒருவேளை அவனோட உன் வாழ்க்கையை தொடங்கறதுக்கு முந்தியே நீ அவனை கட் பண்ணிட விரும்பலாம்ல. அதனால்தான் தாலி கட்டின அன்னைக்கே சொல்ல துடிச்சேன். நீ என்ன பண்ற? உங்க அப்பாட்ட முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடு. உங்க அப்பா அவனை விசாரிக்கட்டும். அவங்க அம்மா எதிரிலேயே விசாரிக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. தேவைப்பட்டா சாட்சி சொல்றதுக்கு நானே அந்த நேரத்துல நீ எங்க வர சொன்னாலும் வரேன். திடீரென்று சிதறுண்ட மனநிலையால் சிந்துஜா நொறுங்கி போய் மறுபடி அழத் தொடங்கினாள். முழங்கால்களிடையே முகத்தை புதைத்துக் கொண்டு அவள் அழுத அழுகை பைரவியை என்னமோ செய்தது. ஐ எம் சாரிம்மா. இதுக்குத்தான் எங்க அண்ணா சொல்லக்கூடாதுன்னாரு. ஆனா எனக்கு அது சரியா படல. கண்களை துளைத்து கொண்ட சிந்துஜா, நீங்க சொன்னதுல தப்பே இல்ல மேடம் என்றாள். உண்மையில நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுங்கிற ஆத்திரத்துல கொலை செய்யற அளவுக்கு போற ஆளு நாளைக்கு வேற ஏதானும் காரணத்துக்காக என்ன கொலை பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? தேங்க்யூ மேடம். உங்க பேர் என்னங்க? என் பேரு ஜானகி. ஆமாமா, இப்ப நினைப்பு வந்துருச்சு. உங்க அண்ணா உங்களை ஜானகின்னு கூப்பிட்டாரு. இந்தாங்க எங்க வீட்டு விலாசம். உங்க உதவி வேணுங்கிறப்போ ஒரு கார்டு போடுறேன். சரிம்மா, நான் உடனே வந்துருவேன். இன்னும் நிறைய நாள் நான் மெட்ராஸ்ல தான் இருப்பேன். நீங்க 2 பேரும் முகம் கழுவிட்டு போனா அழுகுது தெரியாம இருக்கும். அவள் சொன்னபடியே செய்த பின் இருவரும் முகத்துக்கு பவுடர் பூசி பொட்டும் இட்டு கொண்டு விடை பெற்றார்கள். வீடு திரும்பிய பெண்கள் அழுதவர்கள் போல் இடுங்கிய கண்களுடன் காணப்பட்டதை கவனித்து பர்வதம்மாள் அதிர்ச்சி அடைந்தாள். கல்லூரி முதல்வர் படுகிடையாக கிடந்ததை பார்த்து சிந்துஜா அழ, அவளது அழுகை தன்னையும் தொற்றிக் கொண்டதால் தானும் அழ நேர்ந்ததாக பர்வதம்மாள் விசாரித்ததற்கு பைரவி பதில் சொன்னாள். அவள் அப்பால் போன பிறகு அவங்க முகத்தை கழுவிக்கிட்டு போங்கன்னு சொன்னது நல்லதா போச்சு. இல்லாட்டி நம்ம முகம் இன்னும் மோசமா இருந்திருக்கும் என்றாள் பைரவி. அப்பாட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாண்டி பைரவி. நீ என்ன சொல்ற? எப்படியும் அவர் பாம்பேல இருந்து வரத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. அவர் வந்தப்புறம் தானே நாம அந்த ஜானகியை வரவழைக்க முடியும். ஒரு 15 நாளைக்காவது அப்பா நிம்மதியா தன்னோட மருமக பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கட்டுமே. நானும் அப்படிதான் நினைச்சேன். பாம்பேயை அடைந்த அன்றே ராஜாராமன் எழுதிய விரைவு அஞ்சல் கடிதம் மறுநாள் சிந்துஜாவை வந்தடைந்தது. கணவனிடமிருந்து வரும் முதல் கடிதத்தை எவ்வகை பரபரப்பும் இன்றி சிந்துஜா பிரித்தாள். வாயெல்லாம் பல்லாக அங்கு வந்து நின்று கொண்டு, என்னடி சிந்து, கடுதாசி மாப்பிள்ள கிட்ட இருந்தானே என்றாள் பர்வதம்மாள். என்று தலையசைத்து முனகிய மகளின் எதிரொலி
அவளுக்கு வியப்பை தந்தது. கணவனின் முதல் கடிதத்தை படிக்கும் போது ஒரு பெண்ணின் முகத்தில் எத்தகைய சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும்? இவள் ஏன் என்னவோ போல் இருக்கிறாள், என்னவோ இடறுகிறது என்று அவளுக்கு பட்டது. மகளை உற்று பார்த்தாள். அவள் பார்வையின் கூர்மையை தாங்க முடியாமல் சிந்துஜா தலையை குனிந்து கொண்டு தன் அறைக்கு போய்விட்டாள். தன் எதிரே நின்று கடிதத்தை படிக்க வெட்கி மட்டுமே அவள் தனது அறைக்கு போகவில்லை என்று பர்வதம்மாளுக்கு தோன்ற, கணவர் வந்ததும் சிந்துவின் உற்சாகமற்ற போக்கை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள். தன் அறைக்கு போய் உட்கார்ந்து கடிதத்தை படிக்கத் தொடங்கிய சிந்துவுக்கு அந்த கடிதம் மை டார்லிங் சிந்து என்னும் ஆங்கில விழிப்புடன் தொடங்கி மற்றவை தமிழில் எழுதப்பட்டிருந்ததை கண்டதும் எரிச்சலாய் வந்தது. முதல் பேராவில் அவளது உடல்நிலை குறித்த விசாரிப்பு இருந்தது. அடுத்த பேராவில் தன் அன்பை காதல் ததும்பிய சொற்களில் கொட்டியிருந்தான். மனதில் பரவசத்தை கிளர்த்துவதற்கு பதில் அவை அவளை அருவருப்பில் ஆழ்த்தின. அவனை பற்றிய ரகசியம் மட்டும் அவளுக்கு தெரியாது இருந்தால் அதை அவள் மனப்பாடமே செய்திருப்பாள். பாம்பேயை பற்றி ஒரு பேரா எழுதியிருந்தான். கடிதத்தின் கடைசியில் அவள் உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அவள் பெற்றோருக்கு தன் வணக்கத்தை சொல்லி இருந்தான். அதை சுக்கலாய் கிழித்து போட வேண்டும் போன்று தன்னுள் எழுந்த ஆத்திரத்தை அடக்க அவள் வெகு பாடுபட வேண்டியிருந்தது. மறு அஞ்சலில் அவள் தனது பதிலை அனுப்ப வேண்டும் என்றும் அவன் அன்பு கட்டளை இட்டிருந்தான். மனம் ஒட்டாத நிலையில் என்ன எழுதுவது என்று அவள் சலிப்படைந்தாள். அன்று மாலை கணவர் வீடு திரும்பியதும் சிந்துஜா ஒரு மாதிரி நடந்து கொள்வது பற்றிய தனது ஐயத்தை பர்வதம்மாள் அவரிடம் தெரிவித்தாள். பர்வதம்மாளின் உன்னுணர்வின் மீதும் ஊகங்களின் மீதும் சிவகுருநாதனுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. எனவே மகளை கவனிக்க அவர் முடிவு செய்தார். அன்றிரவு அவளை பார்த்து, என்னம்மா சிந்து, உடம்பு சரியாயிடுச்சு போல தெரியுதே, வெளியெல்லாம் போனியாமே என்றார். ஆமாப்பா, மாப்பிள்ளட்டு வந்து நீளமா லெட்டர் வந்துச்சாமே. அதை சொல்ல மாட்டேங்கிறியே, நான் கேட்டாதான் சொல்லுவியாக்கும். சிந்துஜா அரை புன்னகையுடன் நின்றாள். பதில் எழுதிட்டியாமா? இன்னும் இல்லப்பா. என்ன நீ, எழுத படிக்க சரியா தெரியாத உங்க அம்மாவே பரவாயில்ல போல இருக்குதே. தப்பும் தவறமா காலை ஒடிச்சு கொம்ப ஒடிச்சு உடனே எனக்கு அந்த காலத்துல பதில் எழுதி போட்டுருவாளே. நீ ஏன் டிலே பண்ற? இப்பவே உட்கார்ந்து எழுதுமா. நாளைக்கு என் கையில கொடு, நானே தபால்ல சேர்த்துறேன். என்ன? சரிப்பா. பதில் எழுதக்கூடாது என்று எண்ணியிருந்த அவள் 15 நாட்கள் வரையில் அப்பாவை நிம்மதியாக வைக்க வேண்டும் என்று செய்திருந்த முடிவுக்கு ஏற்ப பதில் எழுத நேர்ந்தது. ஏனோ தானோ என்று ஒரு சுருக்கமான பதிலை எழுதினாள். உள்ளுணர்வு உள்ளவனாக இருந்தால் புரிந்து கொள்ளுவான் தன் மனம் ஒட்டவில்லை என்பதை. மறுநாள் சிந்துஜாவுக்கு ஜானகியிடமிருந்து கடிதம் வந்தது. தனக்கு கடிதம் எழுதுவதால் விளையக்கூடிய தாமதத்தை தவிர்க்க அவள் தன் பக்கத்து வீட்டு தொலைபேசி இலக்கத்தை அதில் தெரிவித்திருந்தாள். அன்று கூற தோன்றவில்லை என்று வருத்தம் தெரிவித்திருந்தாள். கூப்பிட்டு சொன்னால் உடனே வருவதாய் அதில் உறுதியும் கூறியிருந்தாள். தபால்காரர் வந்தபோது பர்வதம்மாள் கொல்லைப்புறத்தில் இருந்ததால் அவளுக்கு நிம்மதியாயிற்று. மனம் ஒரு முடிவுக்கு வந்திருந்த போதிலும் சிந்துஜாவால் இரவுகளில் அழாமல் இருக்க முடியவில்லை. தன் விவகாரத்தால் தன் பெற்றோருக்கு துன்பம் விளைய இருந்தது என்பதுதான் அவளுக்கு அதிக வேதனையை அளித்தது. ஒவ்வொரு நாளாய் கழிந்து கடைசியில் ராஜாராமன் வெள்ளிக்கிழமை என்று வரப்போவதாய் வியாழனன்று அவளுக்கு கடிதம் வந்தது. நேரே தன் வீட்டுக்கு போய் குளித்து சாப்பிட்டு விட்டு அவளை பார்க்க பறந்து வரப்போவதாக அதில் எழுதியிருந்தான். உன் கடிதம் ஏனோ தானோ என்றிருந்தது. இன்னும் உடம்பு சரியாகவில்லையா அல்லது மனம் சரியாக இல்லையா என்று அந்த கடிதத்தில் அவன் கேட்டிருந்தான். அவன் மறுநாள் வரப்போவது உறுதிப்பட்டவுடன் பர்வதம்மாள் கடைக்கு போயிருந்த நேரத்தில் சிந்துஜாவும் பைரவியும் நடந்தவற்றையெல்லாம் அப்பாவிடம் கண்ணீருடன் தெரிவித்தார்கள். சிந்துஜா உடைந்து அழுததை பார்த்து சிவகுருநாதன் ஆடி போனார். அவரால் கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. மாப்பிளையா மாப்பிளையா என்று மலைத்து போய் அரற்றினார். அவருக்கும் கண்கள் கலங்கிவிட்டன. அப்போ டிவோர்ஸ் வாங்கிட வேண்டியதாம்மா. அவன் என்னதான் இப்ப திருந்திட்டா மாதிரி தெரிஞ்சாலும், திருந்திட்டதா சொன்னாலும், ஒரு கொலகாரன்ட்ட என் மகளை ஒப்படைக்க என்னால முடியாதுமா என்று கூறிவிட்டு அவர் அழுதார். தன் மனைவியின் உள்ளுணர்வு மிகவும் சரியாக இருந்தது கண்டு வியப்பும் அடைந்தார். ஆனால் அவள் இந்த அதிர்ச்சியை தாங்குவாளா எனும் கேள்வி அவரை அச்சத்தில் ஆழ்த்தியது. அப்பா, அந்த ஆள் இங்க வரத்துக்கு முந்தி நாம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடணும். ஜானகிக்கு இப்பவே தெரிவிச்சிட்டா நாம அவங்கள போய் டாக்ஸில ஏத்திக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம அங்க ஆஜராகி அவங்க அம்மாவையும் சேர்த்து ஒரு அசத்தின்னும் என்றபடி சிந்துஜா கண்களை துடைத்து கொண்டாள். அம்மாவுக்கு எல்லாத்தையும் அப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா என்றாள் பைரவி. சிவகுருநாதன் தன் மகள்களுடன் ஜானகியையும் கூட்டிக் கொண்டு அடையாற்றில் சம்மந்தி அம்மாளின் வீட்டை அடைந்த போது ராஜாராமன் வந்து சேர்ந்திருக்கவில்லை. காத்திருக்க முடிவு செய்தார்கள். புதிதாக இன்னொரு பெண்ணையும் அவர்கள் கூட்டி வந்திருந்தது கண்டு வியப்பாக யார் அவங்க என்று விசாரித்தாள் மங்களம்.
உங்க மகன் வரட்டுமா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிரும் என்று அவர் மறைபொருளாய் பதில் சொன்னார். மங்களம் புருவங்களை உயர்த்தி ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே போனாள். வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை மறுக்காமல் குடித்தார்கள். 9 மணிக்கு ராஜாராமன் ஆட்டோவில் வந்திறங்கினான். கைப்பெட்டியுடன் உள்ளே நுழைந்த அவன் பார்வையில் முதலில் பட்டவள் புன்னகையற்ற சிந்துஜாதான். காதலுடன் அவன் பார்த்த அவளிடமிருந்து வந்த எதிரொலி ஒரு மந்தமான முகமே. அதன்பின் அவனது பார்வை பைரவி மீது பதிய அவள் முகம் திருப்பிக் கொண்டாள். அடுத்து சிவகுருநாதனின் விழிகள் தன்னை துளைத்துக் கொண்டிருந்ததை அவன் கண்டான். அவனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தாலும் அதுவாகத்தான் இருக்கும் என்று உடனே முடிவு கட்ட அவன் விரும்பவில்லை. கடைசியில் அவன் பார்வை ஜானகியின் மீது படிந்தது. உடனே பார்வையை நகர்த்தி கொண்டு, வாங்க வாங்க, ஏது எல்லாரும் வந்து கூடி இருக்கிறீங்க என்றவாறு அவன் மாமனார் உட்கார்ந்து கொண்டிருந்த சோஃபாவில் தானும் அமர்ந்தான். நானே வரதா இருந்தேன். யாரும் பதில் சொல்லவில்லை. ஏன் மாமா, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இப்போதும் யாரும் பதில் சொல்லவில்லை. அப்போது ஜானகி தொண்டையை கனைக்க அவன் அவள் புறம் திரும்பினான். என்னங்க, சௌக்கியமா இருக்கிறீங்களா எனும் அவள் கேள்வி காதில் விழுந்ததும், நீங்க யாருங்க, தெரியலையே என்றான். ஜானகி சிரித்தாள். மதுரையில உங்க பக்கத்து வீட்டுல நான் இருந்தனே, மறந்துட்டீங்களா? தினமும் கரிகாய் கடையில காலங்காத்தால நாம பாத்துக்கிறது வழக்கமா நடந்துகிட்டு இருந்துச்சே, இப்போ அது நினைப்பு வருதா? அதான் நீங்க கல்யாணம் கட்டிக்க ஆசைப்பட்டிருந்தீங்களே அந்த பொண்ணு, அவளை கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே, சரிதானா? அது நீங்க ஒரு கொலைகாரங்கிறத மறைச்சு இப்போ இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கிறீங்க. எங்கே அவன் குறுக்கிடுவானோ என்றெண்ணியவள் போல் தான் சொல்ல நினைத்ததையெல்லாம் ஜானகி ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். அப்போது அங்கு வந்த மங்களம் மகனை பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். ராஜாராமன் ஆத்திரத்துடன் எழுந்து நின்றான். பாத்தீங்களாமா, நான் முதல்லயே சொன்னேன்ல, நிஜத்தை சொல்லியிருந்தா இப்படி ஒரு வம்பு வந்திருக்காதுல்ல என்று கத்திய அவனை மூவரும் ஒரு வெறுப்புடன் பார்த்தபடி இருந்தார்கள். இந்த அம்மாவை தெரியல நீங்க முதல்ல என்று கேட்டுவிட்டு சிவகுருநாதன் கேலியாக நகைத்தார். ஆமா மாமா, எனக்கு இப்பவும் தெரியலதான். நான் இவங்களை பார்த்தது கூட இல்ல, சத்தியமா. உங்க சத்தியத்தை நாங்க நம்பணும். இல்ல, சரி சொல்லுங்க, உங்க அம்மாவை பார்த்து இப்ப நீங்க பேசின பேச்சுக்கு என்ன அர்த்தம்? அத சொல்லுங்க. குரலில் இருந்த கேலி குறையாமல் அவர் மேலும் கேட்டார். பாத்தியாமா, மதுரையில இருந்தது நான் தான் நினைச்சு என்னை போட்டு காய்ச்சுறாங்க. ஏன் மேலதான் தப்பு. நீங்க சொல்ல வேணான்னு தடுத்ததை கேட்காம நானாவது உண்மையை சொல்லி இருந்திருக்கணும். ஆமாண்டா, விஷயம் தெரிஞ்சா அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு உனக்கும் பயம் இருந்துச்சு. இல்லாட்டி என் பேச்ச நீ கேட்காம இருந்திருப்ப. சரி சரி, விஷயத்த சொல்லுங்க முதல்ல. கேட்டுட்டு எந்த அளவுக்கு நீங்க சொல்றது நிஜம் அல்லது பொய்ங்கிறத மேற்கொண்டு நாங்களும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தபடி நடந்துக்க எங்களுக்கும் தெரியும். ராஜாராமன் உட்கார்ந்தான். சொல்றேங்க, நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நீங்களே அப்புறமா கண்டுபிடிச்சு சரி பார்த்துக்கலாம். அத நீங்க என்ன சொல்றது, நாங்க சரி பார்க்கத்தான் போறோம். ஒரு நிமிஷம் என்ற ராஜாராமன் உடனே எழுந்து உள்ளே போனான். 2 நிமிடங்களில் 2 புகைப்படங்களுடன் திரும்பினார். இந்தாங்க மேடம், இத பாருங்க, நீங்க பார்த்துட்டு அவங்க எல்லார்கிட்டையும் கொடுங்க. ஜானகி குழப்பத்துடன் அவற்றை வாங்கி பார்த்தாள். 2 படங்களில் ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்தது. அதில் ஒரே சாயலில் 2 சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் தோள் மீது கை போட்டபடி நின்றிருந்தார்கள். 15 வயது என்று சொல்லலாம். அடுத்ததில் இருந்த இளைஞன் ஒரு இளம் பெண்ணுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த பொண்ணத்தான் அவன், அதாவது என்னோட கூட பிறந்த ரெட்டையர்கள்ல ஒருத்தன். அவன் பேரு ஜெயராமன். கல்யாணம் பண்ணிக்க இருந்தான். அந்த பொண்ணு பேரு கிளாரா. அவங்க வீட்டுல சம்மதிக்கல, மதம் மாற சொன்னாங்க. அவன் மதம் மாறாமையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னத பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. பொண்ணும் பின்வாங்கிடுச்சு. அதனால அவனுக்கு கோவம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு வேற இடத்துல. கல்யாணத்தன்னைக்கு அவளை அவன் குத்தி கொண்டுட்டான். இதுதான் நடந்தது. ஆனா இது முழு ஆதாரம் ஆகாதுங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா கொலைகாரன் நானாவே இருக்கக்கூடும். கொலை செய்யாத 2வது பையன் வேற இடத்துல இருக்கலாம் இல்லையா? மேடம், ஜெயராமனை தினமும் கரிகாய் கடையில பார்த்திருக்கிறதா சொன்னீங்க. அவன் கை 2லயும் 6 விரல் இருந்துச்சு. அதை கவனிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சிருக்கேன். இப்ப எல்லாரும் என்னோட 2 கையும் நல்லா பாருங்க. ஆபரேஷன் பண்ணி 6வது விரல நீக்கின அடையாளம் இருக்குதான்னு பாருங்க. அல்லது ஆபரேஷன் படுவே தெரியாதபடிக்கு நல்ல விதமா ஒரு கெட்டிக்கார டாக்டரால பண்ணப்பட்டிருக்கலாங்கிறது உங்க சந்தேகமா இருந்தா, இப்ப நான் பொய் சொல்லலங்கிறத நிரூபிக்க இன்னொரு வழி இருக்கு. அது ஒண்ணுதான் கடைசி வழி, சரியான வழி. மாமா, இப்ப நீங்க உடனே என்னோட கிளம்பி வரீங்க. சிந்துவும் பைரவியும், ஏன் இந்த அம்மாவும் கூட நம்மளோட வரட்டும். நாம எல்லாரும் வேலூருக்கு போறோம். அங்க எங்க கூட பிறந்தவன் ஜெயில இருக்கான். இன்ஸ்பெக்டரை சந்திச்சு விஷயத்த சொல்லி அவனை எல்லாருமா சந்திக்கலாம். அதுக்கப்புறமும் நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும். என்ன உங்க மரும பிள்ளையா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பைரவியும் நானும் அவளோட அக்கா புருஷங்கிறத ஒத்துக்கிட்டாகணும். என்ன சொல்ற பைரவி?
சிந்துஜாவும் என்ன அதுக்கப்பால நிராகரிக்க மாட்டான்னு நிச்சயமா நம்புறேன். ராஜாராமன் துளியும் ஆத்திரப்படாமல் அமைதியாக சொல்லிக் கொண்டே போனான். அவனது குரலில் ஒலித்த வாய்மை சிந்துஜாவை என்னமோ செய்தது. அவள் ஜாடையாக சிவகுருநாதனை பார்த்தாள். அவரும் பிரமித்து போய் அவளை, நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும்னு என் மனசுக்கு படுது. அதனால நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க என்று ராஜாராமனை நோக்கி சொன்னாள். அவள் விழிகள் கலங்கி இருந்தன. தன்னால் எவ்வளவு பெரிய கலாட்டா ஏற்பட்டு விட்டது என்னும் கழிவிரக்கம் அவள் முகத்தை சுருக்கி இருந்தது. சேச்சா விடுங்க, உங்க இடத்துல நான் இருந்திருந்தா மனைக்கு ஓடி போய் மாப்பிள்ள பையனோட சட்டக்காலரை கொத்தா பிடிச்சு தூக்கி அங்கே பெரிய கலாட்டா பண்ணியிருப்பேன். நீங்க பெண் பிள்ளையா இருந்ததுனால அப்படிலாம் செய்யாம விட்டீங்க. இது ஒரு கொடுமையான தமாஷுன்னு சொல்லணும். யார் மேலேயும் தப்பே இல்ல. ஆனா மாமா ஒண்ணு, ஒரு கொலைகாரனோட கூட பிறந்தவங்கிறதாகவும் கூட பிறந்தவன் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்காங்கிறத மறைச்சதுக்காகவும் என்ன நீங்க நிராகரிச்சா அதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை மட்டும் நான் சிந்துஜாவுடைய தீர்ப்புக்கு விட்டுடலான்னு நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது ராஜாராமனின் பார்வை மறந்தும் சிந்துஜாவின் புறம் செல்லவில்லை. ஜானகி கண்ணீருடன் சிந்துஜாவின் தோளை தொட்டு, சாரி சிந்து, என்ன மன்னிச்சிருமா, உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு என்று மேலே தொடர முடியாமல் உணர்ச்சி வயப்பட்டாள். நீங்க என்ன பண்ணுவீங்க ஜானகி? யார் மேலேயும் தப்பு இல்ல. சிந்துஜாவின் இந்த சொற்கள் காதில் விழுந்ததும் அவள் பக்கம் திரும்பி பார்க்காமல் ராஜாராமன் சொன்னான். யார் மேலேயும் தப்பு இல்லைங்கிறது சரியில்லை மேடம். தப்பு என் மேலதான். ஒரு கொலைகாரன் குடும்பத்து சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட போறீங்களேன்னு பயந்து. ஏன்னா கொலவெறி குணம் கூட பிறந்தவங்களுக்கும் இருக்கலாம்ல. சிந்துவை எப்படியாவது அடையணுங்கிற சுயநலத்தால ஒரு உண்மையை மறைச்சது என்னோட தப்பு தானே. அதனால தானே இவ்வளவு குழப்பமும் மன கஷ்டங்களும். அம்மா ஒரு காஃபி மட்டும் கொடுங்க. இவங்கெல்லாம் காஃபி குடிச்சாச்சா? குடிச்சாச்சுப்பா. பரவாயில்ல, எனக்கு மறுபடியும் ஒரு கப்பு கொண்டாங்க. ராஜாராமன் ஆயாசத்துடன் சோஃபா முதுகில் சாய்ந்தான். கவனத்துடன் சிந்துஜாவின் கண்களை தவிர்த்தான். மருமகனின் கை மீது தன் கையை வைத்து, எங்களை மன்னிச்சிருங்க மாப்ள, எங்க நிலைமையில நாங்க வேற என்ன செய்ய முடியும் என்றார் குற்ற உணர்வுடன். ராஜாராமன் அடங்கிய குரலில் சிரித்தான். சச்ச, என்ன மாமா இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. அதான் சொல்லிட்டேன்ல, யார் மேலேயும் தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்னு. இது எனக்கு ஒரு பாடம் மாமா. எப்பவுமே உண்மையை சொல்லிட்டு அதனால வரக்கூடிய விளைவுகளை எதிர்த்து போராடணுமே தவிர பொய்ய சொல்லிட்டு உன்னை அடைய பார்க்க கூடாது. மாமா, இப்ப நாம உடனே வேலூருக்கு கிளம்புறோம். வேணாம்ப்பா, வேலூருக்கெல்லாம் போக வேணாம் என்று முதல் முறையாக வாய் திறந்தாள் சிந்துஜா. ராஜாராமன் அவள் பக்கம் திரும்பாமலே, இல்லங்க, நாம போய் தான் ஆகணும். சந்தேகம் முழுக்க தீரணும். உண்மையான கொலைகாரன் இப்படி எல்லாம் பேசி நடிச்சு உங்களை ஏமாத்தலங்கிறது நிரூபணம் ஆக வேண்டாமா? அப்பத்தானே எல்லாருக்கும் நிம்மதி என்றான். காஃபியை குடித்துவிட்டு ராஜாராமன் அமர்த்தி இட்டு வந்த டாக்ஸியில் நால்வரும் வேலூர் நோக்கி பயணமானார்கள். பர்வதம்மாள் உள்ளிருந்து வாசலுக்கும் வாசலிலிருந்து உள்ளுக்குமாக நடை போட்டுக் கொண்டிருந்தாள். அதிகாலையில் சிவகுருநாதனும் மகள்களும் ஏதோ மர்மக்கதையில் வருவது போல் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், வந்து விவரம் சொல்றோம் என்று அரையும் குறையுமாக சொல்லிவிட்டு போனது அவள் ஆவலை கிளர்த்தி கொண்டிருந்தது. மாப்பிள்ளை இன்னைக்கு வருவாருங்கிறது தெரிஞ்சும் எங்க போனாங்க என்பதே அவளால் கொஞ்சமும் யூகிக்க முடியவில்லை. வேலூரிலிருந்து டாக்ஸியில் திரும்பிய போது சிந்துஜாவாக இல்லை. இறக்கை கட்டிக்கொண்டு பறக்காத குறைதான். கணவனை எப்போது தனியாக பார்க்கலாம், மன்னிப்பு கேட்கலாம் என்று துடித்துக் கொண்டிருந்தாள். சிவகுருநாதனை பற்றியே சொல்லவே வேண்டியதில்லை. சென்னை வந்து சேர்வதற்குள் 1008 முறை மாப்பிள என்று கூப்பிட்டு தனது அங்கீகாரத்தை வெளிப்படுத்தி விட்டார். பைரவி கூட ஒரு தரம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க தான் என்று குழைந்து கூறி அவன் கையில் கூட தட்டிவிட்டு, சாரிடி சிந்து என்றாள். அவரை தொட்டதுக்கு அவர்கிட்ட சாரி சொல்லாம என்கிட்ட எதுக்குடி சாரி சொல்ற என்று கேட்டு சிந்துஜா சிரித்த போது, அவரு உன்னோடவராச்சேடி, உன்கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும் என்றாள் பைரவி. ஜானகியோ கண் கலங்கியவாறே இருந்தாள். ஜானகியை அவள் வீட்டில் இறக்கிய பிறகு டாக்ஸி சிந்துஜாவின் வீட்டை நோக்கி ஓடலாயிற்று. ஜானகியின் மூலம் தோன்றிய புயல் அவளாலேயே ஓய்ந்து அமைதி நிலவி விட்டதை சிந்துஜா மகிழ்ச்சியுடன் நினைத்து பார்த்தாள். வாசலில் நின்றிருந்த பர்வதம்மாள் டாக்ஸியை பார்த்ததும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். முதலில் இறங்கிய சிவகுருநாதன், பர்வதம், என்ன மசமசன் பார்த்துட்டு நிக்கிற, ஓடு ஓடு, உள்ள போய் ஆரத்தி கரைச்சு எடுத்தா. மகளும் மரும பிள்ளையும் சேர்ந்தாப்புல வந்திருக்கிறப்போ ஆரத்தி சுத்தி கொட்டணும்னு கூட ஒரு ஆம்பளை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓடு ஓடு என்று அதிகார உற்சாகத்துடன் மனைவியை வீட்டுக்குள் விரட்டினார். பைரவி சிரிப்புடன் பின்தொடர மலர்ந்த முகங்களுடன் வந்து கொண்டிருந்த மகளையும் மருமகனையும் வாயகன்ற சிரிப்புடன் பார்த்தபடி நின்றார் சிவகுருநாதன். சிந்துஜா ராஜாராமனின் கையை கோர்த்து பிடித்து ஒரு அழுத்து அழுத்தினாள். அதில் 1000 அர்த்தங்கள் இருந்தன.